கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாலை வேளையில நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு யாவருக்கும் கிருபையும் சமாதானத்தையும் மற்றும் அவருடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்க மத்தியில நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். ஸோ தேவன் கிருபையினால நம்மளை இம்மீட்டமாய் தேவன் நம்மளை வழிநடத்தி வந்தார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ள நம்ம தியானத்துக்குள்ள போகலாம். இது இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிற ஒரு பாடம் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடி போலதான் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டடின்ற வார்த்தை நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது ஒரு வேத மாணவர் சொல்லும் போது ஒரு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பரிசுத்தவான்கள் மத்தியில் இந்த ஸ்டடின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ற ஒரு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப எதுக்காக இந்த ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியமானது என்று பார்க்கும்போது இந்த கடைசி இந்த பாடத்தின் முடிவில் நீங்களே அதை அறிஞ்சு கொள்ளுவீங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட தேவன் கூட நல்மனசாட்சி உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள், அதாவது சத்தியத்தை கேட்டு நான் பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் அறிந்திருக்கிறேன் என்று பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்டடி, அதாவது இந்த படிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா உலகத்திலே பாத்தீங்கன்னா தேவன் வந்து எப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாருன்னு சொல்லும் போது நமக்கெல்லாம் தெரியும், we are very foolish இல்லைங்களா? நம்ம ஒரு அன்வைஸ், நம்ம ஞானம் இல்லாதவர்கள். ஆனா நம்மள தேர்ந்தெடுத்தவருடைய பொக்கிஷமான வார்த்தைகளை நம்ம கொடுத்துருக்குன்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டியா நம்ம இருக்கணும், அதாவது அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி வந்துட்டு அதுக்கு என்ன நம்ம திருப்பி செலுத்தணும்னு சொல்லும் போது தேவனுக்கு நம்ம அவருடைய வார்த்தைகளை படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ அப்ப இந்த ஸ்டடின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம படிச்சிருக்கிற இந்த ஒரு சூசன் டெக்ஸ்ட், அதாவது 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீ வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. பாத்தீங்களா, இங்க என்ன சொல்றாருன்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் இல்லைங்களா, சத்திய வசனத்தை நிதானித்து பகுத்தறிகிறவனாகவும் நீ தேவனுக்கு முன்பாக உன்னை நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. இது இங்கிலீஷ்ல எப்படி வருது? இங்கிலீஷ்ல வாசிங்க இது. பாத்தீங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, do your best, present yourself to God. நீங்க கேஜேவில இந்த டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா, கேஜேவில இன்னும் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாத்தீங்கன்னா, steady to show thyself approved unto God. steady to show thyself approved unto God ன்னு சொல்லும் போதுனா நம்ம படிக்கக்கூடிய ஸ்டடி வந்து தேவன் என்ன பண்ணுமா, அங்கீகரிக்கணுமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன்ஸ், அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறோம், எல்லா ஸ்டடியும் தேவன் அங்கீகரிக்கிறாரா, எல்லா ஸ்டடியும் தேவன் அப்ரூவ் பண்றாரான்னு சொல்லும் போது கண்டிப்பாக இல்ல. அவர் அப்ரூவ் பண்ற சில ஸ்டடிஸ்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றாருங்க. அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டடிஸ்னா என்ன, அதாவது ஒரு கிறிஸ்துவை அறிந்து அந்த உண்மையான சத்தியத்துக்குள்ள வரவங்களுக்கு இந்த ஸ்டடிஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்கள ஓட்டத்தில் முன்ன கொண்டு போறதுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்குன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த தீமோத்தில அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு இதை எழுதும் போது எதற்காக இந்த வார்த்தை அவர் எழுதுறாருன்னு சொல்லும் போது, நீ தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிற்கும்படி ஜாக்கிரதையா இரு, ஸ்டடி டு ஷோ thyself approved unto God, நீ நாட் டு பி ashamed நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை. அது முக்கியமான ஒரு ரீசனே வந்து அவர் பாத்தீங்கன்னா அதுல 14ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, 14th verse. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. பாத்தீங்களா, இங்க வந்து இந்த அந்த நம்ம சூசன் டெக்ஸ்ட் பார்த்திருக்கோம் இல்லைங்களா, அது சொல்ற ஒரு முக்கியமான ஒரு காரணமே வந்து அப்போஸ்தலன் பவுல் அங்க என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, இவைகளை நீ அவங்களுக்கு நினைப்பூட்டு, இது கீப் ரிமைண்டிங் தெம், இதை நீ நினைப்பூட்டினே இரு. நினைப்பூட்டலன்னா அந்த இடத்துல என்ன வரும்னா வாக்குவாதங்கள் அதிகமாக வரும். அப்ப எதை நினைப்பூட்ட சொல்றாருன்னு சொல்லும் போது அதிலே 11ஆம் வசனம் வாசிங்க. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவர்களோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து இருப்போம். பாத்தீங்களா, ரொம்ப கிளீனா எதை நினைப்பூட்டணும்னு சொல்லும் போது, அவரோட நாம் மரித்தோமானால் அவரோட
பிழைத்திருப்போம். அதுல 12 கூட வாசிங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப 2 முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாருன்னா, ஒரு சத்தியத்தை கேட்டிருக்கிறவங்கோ எதை அடிக்கடி நினைப்பூட்டுற ஒரு விஷயமா இருக்குதுன்னா, வாட் தே ஹாவ் டு ரிமைண்ட் கண்டினியூஸ்லி சொல்லும் போது, தே ஹாவ் டு பரி தெம்செல்ஃப் இன் த ட்ரூத். அதாவது என்ன பண்ணும், கிறிஸ்துக்குள்ள அவங்கள மறிக்கணும் மாத்திரமல்ல, அந்த பாடுகளுக்குள்ள அவரு கூட நம்ம என்ன பண்ணுமா, we have to suffer with them. அவருடைய பாடுகளுக்குள்ள நம்ம கடந்து போய் அந்த பாடுகள் நம்ம சகிப்பு தன்மைக்குள்ள இருக்கணும்ன்றாரு. அதாவது அந்த சஃபரிங் அண்ட் என்டியூரன்ஸ் ரொம்ப முக்கியம்ன்றாருங்க. அப்ப எந்த சபைகள்ல வந்து அந்த பாடுகளுக்கும் அந்த சகிப்புத்தனுக்கும் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லும் போது, அதான் அப்போஸ்தலர் எழுதுறாரு, இந்த விஷயத்த நீங்க உங்களுக்கு நினைப்பூட்டு, அப்படி நினைப்பூட்டலன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா வாக்குவாதமும் வீண் பேச்சுக்கள் இருக்கும். அதனால நீ என்ன பண்ணு, நீ தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிற்கும்படி நீ ஜாக்கிரதையாக இரு. அப்ப எதை முக்கியமாக எங்க அப்போஸ்தலர் பவுல் இங்க வைக்கிறாருன்னு சொல்லும் போது, நீங்க எதற்காக தேவன் கூட அந்த உடன்படிக்கை செய்திருக்கீங்கன்னு சொல்லும் போது, அவரு கூட நான் என்ன பண்ணோம், பாடுகளை பட்டு அவர் கூட நான் ஆளுகை செய்யணும். இதுதான் நம்மளுடைய மெயின் கோர் இல்லைங்களா? இந்த நோக்கத்துக்காக தான் நம்ம சத்தியத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா இந்த நோக்கத்தோட விஷயம் நம்ம கிட்ட இருந்து போகும்போது அந்த இடத்துல என்ன வந்துரும்னா, அந்த நமக்குள்ள என்ன வந்துரும்னா, ஒரு கம்ஃபர்டபிள் வந்துச்சுன்னா நம்ம இந்த படிக்க இந்த ஸ்டடீஸ்ன்ற ஒரு நோக்கத்தை நம்ம விட்டுடுவோன்ற ஒரு விஷயத்த இங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அதனாலதான் அந்த திமோத்தில அங்க நீங்க ஃபுல்லா படிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாரு. இந்த ஸ்டடி இல்லைன்னா அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை வருது அந்த ஃபுல் சாப்டரே அங்க சொல்லப்படும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது இது எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லும் போது, இந்த ஸ்டடின்னு சொல்லும் போது பாருங்க, இப்ப நம்ம கையில இருக்கிற இந்த வேதாகமம் இருக்கு இல்லைங்களா, சத்திய வேதாகமம், கிட்டத்தட்ட எவ்வளவு டிரான்ஸ்லேஷன்ஸ் நமக்கு பண்ணிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சர்ச் ஹிஸ்டரியில, அதாவது கிரைஸ்டோட டெத்ல இருந்து நம்ம 7ஆம் சபை தூதன் எழுதக்கூடிய சத்திய கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 செஞ்சுரிஸ், அதாவது 18 நூற்றாண்டுகளாக தேவன் இந்த சத்தியத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, ப்ரொடெக்ட் பண்ணி வந்து இன்னைக்கு யாரு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? ஏன்னா இந்த சத்தியம் என்ன இருக்குதுன்னா, அந்த கிட்டத்தட்ட போப் பாப்பசி டைம்ல வரும்போது அது எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த கரெக்ட் ஆனாலும் தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஒவ்வொரு காலப்பகுதியில ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டா சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறார், இந்த சத்தியத்தை டிரான்ஸ்மிட் அப்படியே பண்ணினே வந்திருக்கிறார் இல்லைங்களா? அது பண்ணி இன்னைக்கு நமக்கு அது கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? அப்ப இந்த நம்ம கையில இருக்கிற பைபிள் வந்துட்டு சாதாரண பைபிள் இல்ல, அது நிறைய பரிசுத்தவான்களுடைய ரத்தம், பிளட் ஆஃப் மெனி சைன்ஸ்ங்க. அது அந்த பைபிள் நம்மளுக்கு கையில இருக்குது. சாதாரண நம்ம பைபிளை நம்ம வச்சு ஹேண்டில் பண்ணலங்க. இது அநேக பரிசுத்தவான்களோட ரத்தத்தை தான் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ண சம்பாதிச்சு தேவன் இங்க கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை நம்மளுக்கு காத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதான் சொல்றாரு பாருங்க, வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனம். சார் 24ஆம் வசனம் மாத்திரம் படிங்க. தீர்க்கதரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். பாத்தீங்களா? அப்ப கிட்டத்தட்ட 18 செஞ்சுரிஸா இந்த பைபிள் வந்து இந்த போப்பு மார்க்கத்துக்கிட்ட மாட்டிக்கின்னு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அநேக பரிசுத்தவான்களே அநேக சயின்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க வந்து சாகடிச்சிருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, அநேக சயின்ஸ்களை அவங்க சாகடிச்சிருந்தாலோ இந்த சத்தியத்தை என்ன பண்ணிக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் காலப்பகுதியில கொடுத்து இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காரு, இந்த சத்தியத்தை கையில கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற பைபிளோட விலை வந்து ரொம்ப வந்து மிக உயர்ந்தது. மேபி அது கடையில வாங்க 500 ரூபாய் 700 ரூபாய் இருந்தாலும் இட் இஸ் கம்ப்ளீட்லி அந்த யாரோட சயின்ஸோட ரத்தத்தினால இன்னைக்கு சம்பாதிச்சு நமக்கு தேவன் அது இன்னைக்கு வச்சிருக்கிறார். இந்த ஒரு சத்தியத்தை என்ன பண்ணிக்கிறாருன்னா, இன்னைக்கு எந்த ஒரு தடை இல்லாம நமக்கு என்ன பண்ணிக்கிறார் தேவன் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது, அப்ப நம்ம எந்த அளவுக்கு என்ன பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டியா நம்ம இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த ட்ரூத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆனரபிளா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த ஆனரபிளா இருக்கணும்னு சொல்லும் போது அந்த ஸ்டடின்ற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம கண்டினியூஸா அப்ளிகபிள் பண்ணினே இருக்கணும். ஒருவேளை ஸ்டடின்ற வார்த்தை அப்ளிகபிள் நம்ம பண்ணலன்னு சொல்லும் போது, ஏற்கனவே அப்போஸ்தலர் பவுல் திமோத்திக்கு அந்த எழுதுறாரு, நீ உத்தமனாக நிற்கும்படி ஜாக்கிரதையாரு, மன்னிக்கணும், உத்தமனாக நிற்கும்படி ஜாக்கிரதையாரு. ஆனா அங்க சொல்லிட்டு அங்கே நிக்கல, அடுத்த சாப்டர்ல எப்படி கண்டினியூ பண்றாரு பாருங்க. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த தீமோத்திக்கு எழுதியிருக்க 2ஆம் அதிகாரத்துல வந்து ஆதி சபையில எச்சரிக்கை பண்றாரு, நீங்க ஸ்டடி பண்ணலன்னா உங்களுக்குள்ள வீணான வாக்குவாதங்கள் வந்துடும், அப்புறமா அந்த சகோதரர்கள் உங்களுக்குள்ள கள்ள சகோதரர்கள் வருவாங்க,
அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கேங்க்ரைன் போல உங்களுக்குள்ள வருவாங்க. கேங்க்ரைன் என்ன? இப்ப நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் பாடியில, அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. அது ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகுதான் தெரியும். அப்ப அந்த ஸ்டெடி இல்லைன்னா சபைகளுக்குள்ளும் சரி, நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அந்த ஒரு கேங்க்ரைன் போல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடும். இது ஆதி சபைக்கு மாத்திரம் எச்சரிக்கை பண்ணல. இங்க எழுதும்போது என்ன சொல்றாங்கன்னா, கடைசி நாட்களிலும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும் போது, தேவனை அதிகமாக அன்பு செய்யறதை விட அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, தற்காலிகமாக சந்தோஷத்தை என்ன பண்ணுவாங்களா, புருவமாங்களா. இது யாருக்குன்னா உலக ஜனங்களுக்கு அதங்க சொல்லப்படல இல்லைங்களா. இது வந்து நமக்கு முக்கியமாக என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும் போது தற்காலிகமாக சந்தோஷத்தை அவங்க விரும்புவாங்க. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தெய்வீக தோற்றத்தை போல இருப்பாங்கன்றாரு. எப்படி இருப்பாங்களா? நம்ம we will be அந்த காட்லி ஃபார்ம்ல நம்ம இருப்போம், காட்லி ஃபார்ம்ல இருப்போம். பட் என்ன நம்ம அங்க வந்து மறுக்கிறோம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமையை நான் என்ன பண்றேன், நிராகரிக்கிறேன். தேவன் என்ன வழி நடத்துறாரு, இந்த வல்லமையை நான் நிராகரிக்கிறதுனாலதான் நான் என்ன பண்றேன்னா, என்னோட சுய பலத்தினாலையும் சபையில இன்னைக்கு வரக்கூடிய காணிக்கை, சபையில வரக்கூடிய அந்த செல்வத்தினால நான் என்ன பண்றேன்னா, அந்த ட்ரஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டெடின்ற ஒரு வார்த்தையை நான் விட்டுருவேன்ற ஒரு அங்க எச்சரிக்கையை கொடுக்குறாருங்க. சோ அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டெடின்ற ஒரு விஷயம் நான் இந்த கடைசி கால சபைகள்ல இல்லாத போது அது என்ன ஆயிடும்னாக்கா, நமக்குள்ள சுய இச்சக போதகரை நம்ம சேர்த்திருக்கு மாத்திரம் இல்ல, நம்ம இந்த என்ன சொல்றது, இந்த நம்ம இந்த உபதேசத்தை மாத்திரம் நம்ம விட்டுருவது இல்லை. இங்க என்ன ஆயிடுவோம்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை நம்ம என்ன பண்ணிடுவோமா, சவுண்ட் டாக்டரினை நம்ம என்ன பண்ணிடுவோமா, கேட்கறதுக்கு செவிக்கு இதாயிடுவோமா. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு இந்த சத்தியம் கிடைச்ச பிறகு ஏறக்குரிய ஒரு 100 வருஷம் மேல ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் 140 இயர்ஸ் ஆகுது. ஆனா இந்த 140 இயர்ஸ்ல எவ்வளவு பேர் சத்தியத்துல வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் சத்தியத்தை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. அது காரணமே என்ன? அந்த லேக் ஆஃப் ஸ்டடி இல்லைங்களா. அந்த லேக் ஆஃப் ஸ்டடி இல்லாதனால தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நம்ம சத்தியத்துக்குள்ள என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சில பிலாசபி, சில புதிய சிந்தனைகள், நியூ தாட்ஸ், சில கிறிஸ்டியன் தியாலஜி கூட நம்ம சத்தியத்துக்குள்ள வந்ததுனாலதான் நமக்குள்ள அதிக இந்த சத்தியத்துக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது நம்ம பாக்குறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இது வந்து ரெவலேஷன்ல எழுதும் போது சொல்லிட்டாரு, இப்ப லவோதிக்கா சபையில இதுதான் ஸ்டேஜ், இப்படிதான் இருக்கும். லவோதிக்கா சபையில நீங்க வந்து சத்தியம் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா என்ன ஆயிடும்னா, நீங்க கிடைச்சிருக்கிற சத்தியத்தை நீங்க வந்து அதுக்கு மேல நீங்க என்ன பண்ண மாட்டீங்களா, ஸ்டடி பண்ண மாட்டீங்களா. இங்கே நில்லிடுவோம் நம்ம, இதுதான் என்னுடைய இது போதும் எனக்கு, இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய காரியத்துல நான் என்ன பண்ணுவேன், ஈடுபடுவேன். அந்த ஸ்டடின்ற விஷயம் போயிட்டு நான் தேவனுக்காக வேலை செய்யணும், சில மெயின்டெனன்ஸ் பண்ணோம், சில ஊழியங்கள் பண்ணோம். நான் வந்த பிறகு எனக்குள்ள தனிப்பட்டு இருக்கிற அந்த ஸ்டடில இருந்து நான் விலகி போயிடுவேன்னு சொல்றேன். அதனால லவோதிக்கா சபைக்கு சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட வாசிக்கலாம் பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்றும் சொல்லுகிறபடியானால். பாத்தீங்களா, இங்க ரெவலேஷன் 3:17 என்ன சொல்றாரு பாருங்க. இது எப்ப சொல்றாரு? நம்ம இருக்கிற டைம்ல சத்தியம் அதிகமா கிடைச்சிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சத்தியத்தை கிடைச்ச பிறகு எப்படி இருக்கும்னா, ஒரு சாட்டிஸ்ஃபைடு நிலைமையில நம்ம வந்துருவோம். வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம மேன்மையாக நம்ம எண்றதுக்கு பதிலா மேட்டிமையா எண்ணிடுவோமா. சோ தேர் இஸ் a difference இல்லைங்களா. அத மேன்மையாக எண்றதுக்கு பதிலா அத மேட்டிமையாக என்ன பிறகு என்ன ஆயிடும்னா, அடுத்த ஃபர்தராக கிரைஸ்டுக்குள்ள நான் நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், மறந்துடுவேன். அது அங்கேயே ஸ்டக் ஆயிடும். அது மாத்திரம் இல்ல பாருங்க, இந்த லவோதிக்கா சபையில அங்க என்ன சொல்றாரு, நான் ஐஸ்வர்ய உள்ளவன்னு சொல்லும் போது சத்தியத்துல நம்ம எப்படிதான் இருக்கிறோம், we are the richest people in the world. ஐஸ்வர்யில சத்தியத்துல வளர்ந்துருக்கிறோம். அதே போல தேவன் வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல கூட நம்மள என்ன பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இந்த ரெண்டுல பேலன்ஸ் பண்ண தெரியாம நம்ம என்ன பண்ணிடுவோம், ரெண்டுமே என்ன சபைக்கு முன்னாடி நம்ம நிக்க வச்சிருந்ததுனால நமக்குள்ள அநேக பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஃபர்தரா முன்னாடி நம்ம போக மாட்டோம். அதனாலதான் என்ன சொல்றாரு கிரைஸ்ட், நீ இப்படி இருக்கிறதுனால நீ எப்படி இருக்கிறியா, நீ ஸ்டில் யூ ஆர் நேக்கட். நீ வந்து எப்படி இருக்கிற, நீ நிர்பாகியமும் நீ குருடனா இருக்கிற. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ என்கிட்ட சத்தியம் இருக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன்ட்டு நீ நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய தவறான ஒரு மனநோக்கம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றேன்னா, அடுத்த வசனத்துல சொல்றாரு, ரெவலேஷன் 3:18 கூட வாசிங்க சிஸ்டர். நீ ஐஸ்வர்யனா இருக்கும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு
நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் அடுத்தது என்ன கொள்ளவும் சொல்றாருன்னா, நீ வந்து ஐஸ்வர்யனா நீ இருந்த, ஆனா நீ ஐஸ்வர்யனா இல்ல, நீ என்னவா இருக்கிற, நீ குருடனா இருக்கிற. இப்ப நீ ஐஸ்வர்யனா ஆகும்படி நான் சொல்ற விஷயத்தை நீ கேளுன்றாரு. என்ன சொல்ற விஷயத்தை கேக்குறாரு? நெருப்புல புடமிடப்பட்ட அந்த பொன்னைய நீ என்ன பண்ண, வாங்கு. அங்க கவுன்சில் பண்ற கிரைஸ்ட் என்ன பண்ண, அந்த கோல்டு ட்ரைட் இன் த ஃபயர், அதை நீ என்ன பண்ண, வாங்குன்றாரு. அப்ப என்ன அந்த கோல்டு ட்ரைட் இன் த ஃபயர்னு சொல்லும் போது, கிட்டத்தட்ட 18th centuries அந்த நம்ம சத்தியம் நமக்கு கிடைக்கப்படாம கரெக்ட் ஆயிட்டுச்சு. இப்ப அந்த சத்தியத்தை என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த அக்னினால போட்டு அதை சுத்திகரிச்சு நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. பியோர் ட்ரூத் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு கொடுத்திருக்காரு. அதாவது என்ன சொல்றது, டிவினிட்டி, உண்மையான சத்தியத்தை நம்ம கையில இருக்கிறது வந்து ரிஃபைன்டு ட்ரூத், அதாவது புடமிட்டப்பட்டு இருக்கிற சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நீ எடுத்து உன் கண்கள் நீ என்ன பண்ண, மீண்டுமாக போடு. ஏற்கனவே போட்டுட்டு நீ எந்த நிலைமைக்கு போயிட்ட, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, அந்த ஸ்டடியை நம்ம பேசிக்கோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனா மறுபடியும் என்ன சொல்றாரு, மறுபடியும் நீ என்ன பண்ணிட்ட, வாங்கி உன் கண்களுக்கு போடு, உன் கண்கள் திறக்கப்படட்டும் மீண்டுமாக அப்படின்ட்டு இது விசேஷமாக சபையாருக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது இல்லைங்களா? சோ அப்ப அந்த ஸ்டடின்றது வந்து நம்ம வெறும் படிக்கிறதையோனாலோ நம்ம இங்க உட்காந்து இந்த டிஸ்கோர்ஸ் கேட்கறதுனாலே ஸ்டடி ஆயிடாதீங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹெல்ப். நம்ம படிக்கிறத நீங்க கேட்டுட்டு நீங்க வீட்டுல என்ன போய் படிக்கணும், அது ஒரு ஜஸ்ட் ஒரு பிரைமரியான ஹெல்ப். பட் ஸ்டடின்றது என்ன சொல்றாருன்னா, நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1:8. இவைகளை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றோருமா இருக்க ஒட்டாது. பாத்தீங்களா, இது பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ்ல கூட சொல்றேன். இங்கிலீஷ்ல வாசிங்க பிரதர் அந்த வசனத்தை. 2 Peter chapter 1:8. For if these things be in you and abound, they make you that you shall neither be barren or unfruitful in the knowledge of the Lord. பாத்தீங்களா, அப்ப இந்த ஸ்டடின்ற விஷயத்தை நம்ம ப்ராப்பரா அப்ளை பண்ணலன்னா நம்ம எப்படி இருப்போம், கனியற்றவர்களாகவும் இருப்போம். அதாவது அன்ஃப்ரூட்ஃபுல் இன் நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட். எவ்வளவுதான் சத்தியத்தின் அறிவை நம்ம பெற்றிருந்தாலும் நம்ம கண்ணியற்றவர்களாக நம்ம இருப்போமா? காரணம் என்னன்னா, அந்த ஸ்டடி என்ற விஷயத்த நம்ம ப்ராப்பரா புரிஞ்சு கொள்ளன்ட்டுன்னு. காரணம் என்னன்னா, இப்ப நம்ம இருக்கிற டைம் பீரியட் பாத்தீங்கன்னா, அந்த எப்படிப்பட்ட டைம் நமக்கு எல்லாம் தெரியும். இட் இஸ் a period of harvest டைம் இல்லைங்களா? சோ அறுவடை கால பகுதியில் இருக்கிறோம். அறுவடை கால பகுதியில் இருக்கும் போது நமக்கு முக்கியமா 4 விதமான சோதனை நமக்கு தேவன் கொடுக்கிறாருங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா, சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு சோதனை வரும். இன்னொன்று கர்த்தருடைய 2ஆம் வருகை வந்து இது யூதர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது இடரலாக இருந்துச்சு. இந்த டெம்டேஷன், இந்த டெஸ்ட் இன்னைக்கு நமக்கும் என்ன இருக்குன்னா, கிரைஸ்டோட செகண்ட் கமிங் வந்து அது மிகப்பெரிய ஒரு சோதனையாக நம்ம இருக்கோம். அடுத்தது மனத்தாழ்மையினால நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம அன்புனால நம்ம என்ன பண்ணுவோம்னா சோதிக்கப்படுவோம்ன்றார். இந்த 4 வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த டெஸ்ட். அப்ப இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகணும்னா அந்த ஸ்டடின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி அந்த டெஸ்ட்ல நம்ம போலனக்குன்னு சொல்லும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, இன்னும் நம்ம அவிசுவாசிகளாக நம்ம இருக்கோம். இட் இம்ப்ளைஸ் அன்ஃபேத்ஃபுல்னஸ். இன்னும் நம்ம எப்படிதான் இருக்கிறோமா, எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டு இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்து அந்த ஸ்டடி சரியாம நம்ம பண்ணாத இருக்கிறதுனால நம்ம இன்னும் அவிசுவாசியாகத்தான் இருக்கிறோன்றாருங்க. ஏன்னா இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் கூட நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா, நிறைய கேரக்டர் சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோம். நம்ம கிட்ட கேரக்டர் வராத இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்ம நிறைய பேசுவோம், நிறைய கேட்குவோம், ஆனா தனிப்பட்ட முறையில என்ன நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம படிக்கிறேன்னு சொல்லும் போது நான் சாதாரணமா 2-3 நபர் பைபிள் படிக்கிறதும் இதை படிக்கிறத பத்தி நான் பேசலங்க. இங்க நம்ம பார்க்க போறோம் என்னத்தை நம்ம படிக்கணும்ட்டுன்னு இல்லைங்களா? சோ பாருங்க, அடுத்த ஒரு ஸ்லைட்ல கூட நமக்கு சொல்றாருன்னா, கேரக்டர் டெவலப்மெண்ட் கூட அவ்வளோ ஈஸியா நமக்கு வராது. அதுக்கு என்ன தேவைன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிலிஜென்ட் ஸ்டடின்றாருங்க. அப்ப அந்த கண்டினியூஸ் அந்த ஒரு பிரயாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடிஸ் இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு கேரக்டரும் நமக்கு வரும்ன்றாருங்க. சோ அப்ப இந்த ஸ்டடி பண்ணும் போது என்னத்தை நம்ம ஸ்டடி பண்ணோம்? இன்னைக்கு உலகம் எங்கேயுமே பைபிள் ரீடர்ஸ் என்ன பண்றாங்க, நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. பைபிளை வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய டைம்ஸ் படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வித்தியாசம் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஐ காலிங் தெரியாது, நமக்கு ஐ காலிங். பரம அழைப்பு அவங்களுக்கு தெரியாது, நமக்கு பரம அழைப்பு தெரியும். அவங்களுக்கு ரெஸ்டிடியூஷன் தெரியாது, நமக்கு
ரெஸ்டிடியூஷன்னா திருப்பு கொடுத்தல் காலம், அவருடைய ராஜ்யம் இல்லைங்களா? இது ரெண்டுமே வந்து ஒரு வேதமானவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆங்கர். இதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இந்த 2 விஷயத்த கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது இதுல ரொம்ப நம்ம என்ன பண்ணணும், தரித்து நிற்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும்ன்றாரு. சோ அப்ப இந்த ஸ்டடின்ற வார்த்தைக்கு கிரீக்ல என்ன யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, மேக் எஃபர்ட். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரயாசம் படுறது. இங்க நம்ம படிக்கிற தமிழ் பைபிள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, ஜாக்கிரதையாக இரு இல்லைங்களா? சோ அது திருவிழத்துல பார்த்தோம்னா முயற்சி செய். பாத்தீங்களா? அப்ப ஸ்டடின்றது ஏதோ ஒரு படிக்கிறத பத்தி அங்க பேசல, ஜஸ்ட் நம்ம படிச்சுன்னு போறத பத்தி பேசல. அங்க என்ன சொல்றாருன்னா, பிரயாசம் படு. ஒரு விஷயத்த நீ கேட்கும் போது அதுக்கு நீ என்ன பண்ணு, பிரயாசம் படு அப்படின்றத ஒரு விஷயத்தை தான் அங்க கொடுக்குறாரு. மேக் எஃபர்ட் இல்லைங்களா? சோ அதை அங்க யூஸ் பண்றாரு. அப்ப எதை நம்ம முக்கியமாக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு கிறிஸ்டின் லைஃப்லன்னு சொல்லும் போது, இதுக்கு மேல ஃபுல் ஸ்லைடு நம்ம படிச்சிருந்தா நம்ம ஸ்டடிஸ்குள்ள போறோம். எது கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, ஸ்டடி ஆஃப் டிவைன் வில் இல்லைங்களா? தேவனுடைய திட்டத்தை மற்றும் சித்தத்தை அறியக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இந்த தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறியறது வந்து எனக்கு என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஜஸ்ட் சூப்பர் நேச்சுரலா வந்துடாது. அது ஏதோ இயற்கையாக உங்களுக்கு அது வந்துடாது. அங்க என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நம்ம வந்து அதான் உலகத்திலே சொல்லுவாங்க, குறைந்த அறிவு வந்து ரொம்ப ஆபத்துன்னுவாங்க இல்லைங்களா? லிட்டில் நாலேஜ் இஸ் வெரி டேஞ்சரஸ் சொல்லுவாங்க. அப்பனாக்கா ஒருவேளை அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தையும் அவருடைய சித்தியத்தையும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம சரியான விதத்துல நம்ம அறியலன்னு சொல்லும் போது, உலகமும் மாமிசமும் சாத்தானும் நம்மள என்ன பண்ணிடுவானா, இப்ப இருக்கிற ட்ராப் ஈஸியா பண்ணிடுவானா இல்லைங்களா? அதனாலதான் சொல்றாரு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய தெய்வீக திட்டத்தை படிக்கலனாக்கா நம்ம என்ன மாதிரி ஒரு, அதாவது என்ன ஒரு விஷயத்துல நம்ம போயிட்டு வரோம்னா, ஒரு இன்மெச்சூரிட்டி, ஒரு இக்னோரன்ஸ், ஒரு அறியாமை நிலைமையில போயிட்டு, எப்படி யூதாஸ் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் தவறு செஞ்சாரோ அதே போல நாம என்ன பண்ணிருப்போம். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிக்கணும் எல்லாமே யூதாஸ்க்கு என்ன இருக்குது தெரியும். ஆனா என்னன்னாக்கா, அவருடைய தெய்வீக சித்தத்தின் நோக்கில என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் நோக்கி பார்க்கல. எல்லா அப்போஸ்தலர்களும் தெய்வீக சித்தத்தோட நோக்கி பார்த்தாங்க. ஆனா யூதாஸ் ஒன்று என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் மரிக்கணும், இவர் மறுபடியும் வந்துருவாரு, இவரு என்ன சொல்ற, ஒரு ராஜா மாதிரி நம்ம கூட இருந்துடலாம், அந்த மாதிரி எண்ணம் வந்துட்டு அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அந்த பூமிக்குரிய ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டாருன்னா, இவரோட வாழ்க்கைக்கு தேவனுடைய சித்தத்தை இவர் அப்ளை பண்ணாம இவர் என்ன பண்ணிட்டாரு, ஜஸ்ட் ஒரு ரிவர்ஸா பண்ணிட்டாரு. ஏன் எண்ணத்தின் பிரகாரம் தான் என்ன இருக்கணும், தேவனுடைய சித்தம் இருக்கணும், ஏன் எண்ணத்தின் பிரகாரம் தான் தேவனுடைய திட்டம் இருக்கணும்னு அந்த நிலைமைக்கு போயிருந்தனாலதான் அங்க என்ன ஒரு இம்மெச்சூரிட்டி, ஒரு இக்னோரன்ஸ் வந்து எப்படி யூதாஸ் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் விலகி போனாரோ, அதே போல தேவனுடைய தெய்வீக சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் நான் அறியலன்னு சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்ப இருக்கிற காலப்பகுதியில் நம்ம விழுந்துடுவோம்ன்றாரு. சோ அப்ப தேவனுடைய தெய்வீக சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் நம்ம அறியறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பிரயாசப்படணும், ஸ்டடி பண்ணுன்றாருங்க இல்லைங்களா? இப்ப தேவனுடைய சித்தம்னு சொன்னா நம்ம எப்படி, இப்ப தேவனுடைய சித்தம்னா என்ன, தேவனுடைய திட்டம்னா என்ன, இது பாத்துறோம் இல்லைங்களா? இது ஜஸ்ட் ஒரு பிக்சர். இத வந்து எப்படி நம்மளோட வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இது அங்க ஒரு இருக்கிற ஒரு சார்ட் அவ்வளவுதான். அதை என்னோட வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன்னா, அந்த டிவைன் வில்னா நான் என்ன புரிஞ்சிருக்கிறேன் நானு, இப்போ எனக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம், அந்த உறவை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டடி பண்ணணுமா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் என்ன பண்ணணுமா ஸ்டடி பண்ணணுமா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்க ரொம்ப முக்கியமா நமக்கு வைக்கிறாரு. செகண்ட் என்ன வைக்கிறாருன்னு சொல்லும் போது, ஸ்டடி டு மேக் அவர் இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் மோர் அண்ட் மோர் ஆக்சுவல் டு பி அப்ரூவ்ட் அன்டு காட். அதாவது நம்ம இந்த சத்தியத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது நம்ம எந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னா, நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமை என்ன பண்ண சொல்றாருன்னா, உறுதிப்படுத்திக்கொன்றாரு. இப்ப ஆல்ரெடி நம்ம நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமை நம்ம என்ன பண்ணல, எப்ப வேணாலும் விட்டுறலாம். ஆனா என்ன பண்றாருன்னா, நீ அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமையை உறுதிப்படுத்துறதுக்காக பிரயாசப்படு, ஸ்டடி பண்ணுன்றாரு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி எழுதுறாருன்னு சொல்லும் போது அங்க பார்க்கும்போது, இன்னைக்கு உலகத்துல அநேக ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க, திருந்தி வாழ்றாங்க. நமக்கு எல்லாம் தெரியும் அவங்க என்ன கடைபிடிக்கிறாங்கன்னா, ஆனஸ்ட் இஸ் த பெஸ்ட் பாலிசி. எல்லாம் பேரும் பொய் சொல்றதுல இருந்து, மத்தவங்களுக்கு துரோகம் செய்யறதுல இருந்து, அந்த குடிக்கிற மத்த எல்லா ஹேபிட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அதை விட்டு இருந்தனாலும் அவங்க நீதிமானாக்கப்படுறது இல்லையா. அவங்க எவ்வளவு தவறு செய்யாமல் அவங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன இல்லையா, அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமை அவங்களுக்கு கொடுக்கல.
ஆனா இன்னைக்கு நமக்கு ஏன் அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமை கொடுத்திருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், விசுவாசிச்சுக்கிறோம். அந்த ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் போது வெறியும் நம்ம வந்து என்ன பண்ணிட கூடாதுன்னா, வெறியும் நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் யாருக்கும் தீமை செய்யல. இன்னைக்கு நம்ம அநேக கிறிஸ்டியன்ஸ்குள்ள எப்படி இன்னைக்கு சில பேச்சுகள் போதுன்னு பாத்தீங்கன்னா, பிரதர் நீங்க பைபிள் படிக்கிறீங்களா, பைபிள் ஸ்டடி கேட்கும் போது அவங்க சிம்பிளா ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யாருக்குமே துரோகம் பண்ணல, யாருக்கும் நாங்க தப்பு செய்யல, நான் கரெக்டா தானே வாழ்ந்துன்னு இருக்கிறேன். இதே இன்டென்ஷன் நமக்கு இருக்குது இல்லைங்களா சில நேரத்துல. அப்ப என்னன்னாக்கா, நாமே நீதிமானாக்கப்பட்ட நிலைமை நம்ம என்ன பண்ணுறோம், சுயநீதியை உள்ள நம்ம கொண்டு வந்துடும் தவிர கிறிஸ்துவ நீதி என்னன்னு நம்ம அறியாத என்ன பண்ணிக்கிறோம், மிஸ் பண்ணிக்கிறோம். இங்க என்ன டிஃபரன்சியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, கிரைஸ்டோட ரைச்சியஸ் எது, அப்புறமா நம்மளோட செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் எது இல்லைங்க. அதனாலதான் சொல்றாரு, ஒருவேளை நீ கிரைஸ்டோட ரைச்சியஸ்னஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவோட நீதியில நீ வளரணும்னு சொல்லும் போது உனக்கு வெறியோ நீ வந்து அதை நம்ம சொல்ற பிரகாரம் நான் இருதயத்துல உண்மை உள்ளவனா இருக்கிறேன், நான் இருதயத்துல தான் கரெக்டா இருக்கிறேன், இப்படியே சொல்லிட்டு நம்ம கிரைஸ்தவ நீதியில நம்ம வளர முடியாதான். அங்க என்ன சொல்றாருன்னா, அந்த நீதி என்னன்ற நம்ம அறியறதுக்காக நம்ம என்ன பண்ணுமா, பிரயாசப்படணும்ன்றாரு. அப்ப அந்த கிறிஸ்துவ நீதி என்ன இல்லைங்களா. சோ அப்ப அதனால நமக்கு டிஃபரன்சியேஷன் காமிக்கிறாரு. இன்னைக்கு அநேக நம்ம பரிசுத்தவான்கள், நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிட்டால கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா, நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிறோம். நம்ம பாவம் பண்றதுல, தவறு பண்ற எதுவுமே பண்றது இல்ல, எந்த கெட்ட பழக்கமே நமக்கு இல்ல, யார பத்தி குறையும் சொல்றது இல்ல இல்லைங்களா, கரெக்டா இருக்கிறோம். பட் கிறிஸ்தோட நீதியை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா, கிறிஸ்தோட நீதி என்ன, கிறிஸ்தோட நீதி என்னங்க, கீழ்ப்படிதல். இன்னும் நம்ம சிம்பிளா அதை புரிஞ்சுக்கிறோம். கிறிஸ்துவோட நீதி, கிறிஸ்து நீதி நிறைவேற்றினாரு இல்லைங்களா, எப்படி நிறைவேற்றினாரு, கீழ்ப்படிதல் மூலியமா நிறைவேற்றின. கரெக்ட். ஜான் த பேப்டிஸ்ட் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு ஞானஸ்தானம் எடுக்கும்போது, இந்த நீதி நிறைவேற்ற இப்ப நீதி நிறைவேற பிரகாரம் என்ன தேவனுடைய நீதினா, ஆதாமுக்கு இணையாக அந்த நீதி, அந்த ஜஸ்டிஸ் பிளேன் அவர் என்ன பண்ணோம், அதை அச்சீவ் பண்ணோம். இப்ப நமக்கு என்ன நீதினா, ஏவாள் எடுத்த விடத்தை நம்ம ஏவாள் இடத்தை பிடிக்கணுமா, இதுதான் நீதி. எதுங்களா, ஏற்கனவே ஆதாம் ஒரு மனுஷனால அந்த பாவம் வந்ததுனால அந்த இன்னொரு ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, அதை சரி செஞ்சுட்டாரு. அந்த நீதி இப்ப ஏவாளுக்கு என்ன இருக்குதுங்க, சப்ஸ்டியூட். இந்த நீதியை தான் நம்ம நிறைவேற்றணும் தவிர நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரத்துல நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறேன், என் உள்ளத்துல எந்த ஒரு வஞ்சனையும் இல்லை, இது உலகத்திலேயே இந்த கேரக்டர் இருக்கு. மெனி பீப்புள் ஆர் ஆனஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் இல்லைங்களா. அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல என்ன இருக்கிறாங்க, உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா. சோ அந்த நீங்க அந்த அப்ப கிறிஸ்து கிட்ட பெற்றிருக்கிற அந்த நீதியை நீங்க என்ன பண்ணுமா, அத உங்களது உறுதியாக்கி கொள்ளணும்ன்றாரு இல்லைங்களா. ஒருவேளை அந்த நீதியை நம்ம சரியான விதத்துல பயன்படுத்தலன்னு சொல்லும் போது இங்க என்ன ஆயிடும் சொல்றாரு பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல அந்த வசனத்தோட வாசிக்கலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரவனாயிருப்பான். பாத்தீங்களா, இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம பெற்றிருக்கிற அந்த கிறிஸ்துவின் நீதினால நம்ம சுத்திகரிச்சுன்னு இருக்கிறோம். அந்த சுத்திகரிப்பு என்னன்னு சொல்றாரு, இப்ப எனக்குள்ள நீதி போயிட்டு இருக்குது, நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நான் என்ன பண்ணுமா, தவறான உபதேசத்துக்கு என்ன பண்ணுமா, விலகி இருக்கணும். இப்ப தவறான உபதேசம்னா என்ன, இப்ப நம்ம தவறான உபதேசத்துல இருக்கிறோமா இங்க. அப்ப இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணிடலாம் பைபிள்ல இருந்து. அப்ப இங்க தவறான உபதேசம் என்ன சொல்றாருன்னு சொல்லும் போது அங்க 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. 16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. பாத்தீங்களா, சீர்கேட்டான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. நமக்கு தவறான உபதேசம் ஆல்ரெடி தேவன் நமக்குள்ள எடுத்துறாரு. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள ஓடினுக்கிற ஃபால்ஸ் டாக்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா, சீர்கேட்டான பேச்சுகள், வீணான பேச்சுகள், மேட்டிமையான எண்ணங்கள். இதுக்கு நீ என்ன பண்ண, தற்பெருமை இல்லைங்களா. அந்த தற்பெருமையும் தன்னைத்தான் உயர்த்திக்கிறது என்ன ஆயிடுமா, நம்ம சபைக்குள்ள சத்தியத்தின் பாக்கிலும் தேவனுடைய அந்த தெய்வீகத்தை பாக்கிலும் நம்மளோட தற்பெருமையும் தன்னைத்தான் உயர்த்திக்க ஜாஸ்தி ஆயிடும். இதுதான் நமக்கு ஃபால்ஸ் டாக்டரின் என்றார். இதுக்கு நீ என்ன பண்ண, விலகிருன்னு சொல்லும் போது, அப்ப இதுக்கு விலகி இருக்கும் போது தான் நான் கிறிஸ்துவின் நீதினால நான் என்ன பண்ணி இருக்கிறேன், சுத்திகரிச்சு நிற்கிறேன். அப்ப எதுக்கு சபைக்குள்ள இந்த தவறான உபதேசம் சொல்லும் போது அந்த தற்பெருமை,
தன்னைத்தான் உயர்த்துக்கிறதுன்னு வரும்போது நம்ம சத்தியத்துல கொஞ்ச நாள் வந்துட்ட பிறகு நம்ம வந்து சுயாதீனத்தின் பிள்ளை இல்லைங்களா? இங்க சுயாதீனத்தின் பிள்ளைனாக்கா தேவன் வந்து இங்க யாரை வேணாலும் நிக்க வச்சு என்ன பண்ணலாம், அவரோட வார்த்தைகளை பேச சொல்லலாம். ஆனா இந்த வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு விஷயத்துல என்ன ஆயிடுதுன்னா, நம்ம சில எதிர்பார்ப்புகளை நம்ம என்ன பண்ணுவோம், தேடுவோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைங்களா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கும் சபையில நமக்கு? சில நாள் வந்த பிறகு கொஞ்ச நாள் போன பிறகு நிறைய எதிர்பார்ப்புகள் தேவை. நானும் அதை என்ன பண்ணணும், நான் செய்யணும், நானும் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி உள்ள வரும்போது தான் என்ன பண்ணுமா, அந்த தற்பெருமையும் வீண் பேச்சுகளுக்கு அதிகமான ஒரு இடம் உள்ள சபைக்குள்ள வரதுனால தான் என்ன ஆகுனா, நம்மளுடைய நீதியை நம்ம காத்து கொள்ளாம நம்ம இழந்து போயிடுவோம்ன்ற விஷயத்த கூட நம்ம கவனிக்கிறோம். சோ அப்ப இந்த தற்பெருமையும் தன்னைத்தான் உயர்த்திக்கிறது உள்ள வரும்போது சத்தியத்தோட அந்த வெயிட்டேஜ் சபையில சத்தியத்தை இருக்கும். சத்தியம் எப்படி இருக்கும்னா நாலேஜா இருக்கும், அதை சத்தியமா நம்ம பார்க்க மாட்டோம். பாருங்க, அறிவுக்கும் சத்தியக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த சத்தியத்தை வந்து நம்ம சத்தியத்தின் ஆவினால நம்ம என்ன பண்ணணுமா, அதை நம்ம வந்து உணரணும்ன்றாருங்க. அப்படி உணரலன்னு சொல்லும் போது சபைக்குள்ள என்ன இருக்கும், அந்த வீண் பேச்சுகளுக்கு அந்த தற்பெருமைக்கு தன்னைத்தான் உயர்த்துக்கு இடம் கொடுக்கும் போது என்ன ஆயிடும்னா, சபையில நம்ம ஊழியம் செய்வோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா இது எல்லாமே வந்து கிறிஸ்டோட நீதியில பண்ண மாட்டோமா, நம்மளோட சுய நீதியில நம்ம இது பண்ணுவோமா இல்லைங்களா? வாசிக்கலாம் பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். பாத்தீங்களா? இப்ப பிலிப்பியர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, சபைக்குள்ள அவங்க எப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, வீண் வாதையினால வீண் பெருமையினால என்ன ஆகுது, அவங்களும் கிறிஸ்துவோட ஊழியத்தான் செய்யறாங்க. ஆனா கிறிஸ்துவோட ஊழியத்தை எப்படி செய்யறாங்களா, சுயநீதினால செய்யறதுனால. அப்ப ஏற்கனவே கிறிஸ்து கிட்ட பெற்றிருக்கிற அந்த கிறிஸ்துவின் நீதியே அங்க மறக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நீங்க பெற்றிருக்கிற நீதியை, கிறிஸ்துவின் நீதியை நீங்க தரித்து கொள்ள நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒரு இந்த சீர்கேட்டான பேச்சுகளுக்கும் தவறான உபதேசத்துக்கும் நீங்க விலகி இருந்து உங்களை நீங்க சுத்திகரித்துக் கொள்ளுங்க என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க கொடுக்குறாரு. இதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொடுக்குறாருன்னா, அந்த கிறிஸ்துவ நீதி எனக்குள்ள வளரணும்னு சொல்லும் போது அதிகமான அதுக்கு ஸ்டடி பண்ணணும்னு சொல்லும் போது எனக்குள்ள சில ரகசியமான பாவங்கள் ஓடுங்களாம். அது எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, சில ரகசியமான பாவங்கள், சில ரகசியமான எண்ணங்கள் நமக்குள்ள ஓடுமா, அத நம்ம என்ன பண்ணோமா, ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுமா, அத தகர்த்து நிக்கணுமா. ஒருவேளை அந்த ரகசியமான பாவத்தை நம்ம தகர்த்து நிக்கலன்னு சொல்லும் போதுதான் அது லேட்டர் ஸ்டேஜ்ல என்ன பண்ணா துணிகரமான பாவமாய் மாறிடும் அப்படின்ட்டு நம்ம இங்க பாக்குறோம். சோ அப்ப என்ன பண்றாருன்னா, அப்ப இந்த கிறிஸ்துவின் நீதியை நம்ம விட்டு விடாதபடிக்கு இந்த ரகசியமான பாவத்தை கூட நம்ம என்ன பண்ணுமா தவிர்த்து நிக்கணும். இப்ப ரகசியமான பாவத்துக்கு எதனா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். நீங்க பாக்குறது இப்ப ரகசியம் எல்லாம் வெளிப்படையா தான் பண்றோம் இல்லைங்களா? சோ சீக்ரெட் சின் இல்லைங்களா? சீக்ரெட் சின்னு சொல்லும் போது சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு பரிசுத்தவானுக்கு எது பாவம், நமக்கு எது பாவம் இல்லைங்களா? அந்த பாவம் தெரிஞ்சாதான் நம்ம கிறிஸ்துவ நீதி நம்ம சரியா தரித்து கொள்ள முடியும். நமக்கு எது பாவம்? கரெக்ட், பிரமாணத்தை கட்டளை மீறுவது, பிரமாணத்தை மீறுவது. சிம்பிளான ஒரு விஷயம். ஒரே ஒரு வாரத்துல நம்ம போனோம்னா, நம்ம பண்ணிருக்கிற உடன்படிக்கை நம்ம சரியா செய்யலாம், அது பாவம்ட்டாரு இல்லைங்களா? நம்ம பண்ணிருக்கிற உடன்படிக்கை நம்ம உண்மை உள்ளவர்களா இல்லைன்னா தட் இஸ் சின்ன்றாருங்க. அப்ப பண்ணிருக்கிற உடன்படிக்கை நான் சரியாமல் செய்யாம நான் இருக்கிறேன் இல்லைங்களா? அப்பயே எனக்குள்ள அந்த ரகசியமான பாவம் ஓடுமா. அந்த ரகசியமான பாவம் வர்றதுக்கு காரணம் என்ன? எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடும் சபையில. ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு தேவை, இதை நான் செஞ்சா நல்லா இருக்குமே, இது நான் பண்ண நல்லா இருக்குமே என்ற ஒரு விஷயத்த எனக்குள்ள ஒரு அது காலம் ஆன பிறகு என்ன ஆயிடும்னா, அது வந்து துணிகரமா நான் செஞ்சுட்டு என்ன பண்ணிடுவேன், அந்த பாவம். அதனாலதான் சொல்றாரு, அப்ப அந்த கிறிஸ்துவின் நீதியை நீ உறுதி போட்டுக் கொள்ள நீ என்ன பண்ணு, ஸ்டடி பண்ணு, ப்ராப்பரா ஸ்டடி பண்ணு, கிரைஸ்டோட ரைச்சியஸ்னா என்னன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம காண்கிறோம். ஆனா நம்ம என்னதான் வந்து எவ்வளவுதான் ஸ்டடி பண்ணாலும் சில சுயநீதி நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக அது நம்மள இது பண்ணுவோம். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நமக்கு சொல்ல அந்த தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு நமக்குள்ள நம்ம வாங்கி கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் என்ன ஆகும், மன்னிக்கப்படும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய அன்பை நம்ம என்ன பண்ணணுமோ ருசி பார்க்கணுமா. அப்ப தேவனுடைய அன்பை ருசி பார்க்கறதுக்கு ஒரு என்ன ஒரு எக்ஸாம்பிள் ஐடென்டிபிகேஷன் கொடுக்கலாம்னு சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 5:16.
நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கு. பாத்தீங்களா? அப்ப நான் தேவனுடைய அன்பு எனக்குள்ள ஓடிட்டு இருக்குதுன்ற நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லும் போது, நான் ஒரு குற்றத்துல அகப்படும் போது இல்ல தவறான சிந்தைகள் எனக்குள்ள வரும்போது அதை நான் என்ன பண்ணுமா, ஒருவருக்கு ஒருத்தர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், குணமடைவோம். இந்த பிராக்டிசஸ் ரொம்ப நல்ல பிராக்டிசஸ்ன்றாங்க சபையில, இல்லைங்களா? சோ இது வந்து இப்ப நான் எனக்குள்ள தவறு இருக்குது, எனக்குள்ள தவறு இருக்கும் போது நான் சபைக்கு முன்பாக எல்லாருக்கும் அறிவிக்க தேவையில்லை. உங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா? சபையில எனக்கு இவர் நம்பிக்கைஸ்தரா இருக்கிறாரு, நான் என்ன பண்ணலாம், அவர்கிட்ட போயிட்டு என்னோட குறைய சொல்லி நான் ஜெபிக்கலாம். குறைய சொல்லி அதுக்கு அந்த கவுன்சிலிங் வாங்கி நான் ஜெபிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா குணமடைவேன் இல்லைங்களா? இந்த ஹேபிட் நான் பர்சனலா பண்றேன். எனக்குன்னு ஒரு சகோதரன் நான் வச்சிருக்கிறேன். நான் எங்கன்னா விழுவும் போது வந்து நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், அந்த விஷயத்த நான் சொல்லி, அது வந்து ஒரு பீரியட் இருந்துச்சு. இப்பதான் நமக்கு மேரேஜ் ஆயிட்ட பிறகு மனைவி வந்துட்டாங்க இல்லைங்களா? அப்ப எதனா தவறு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள அந்த ஷேர் பண்ணிக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்ணுறோம் நம்ம அந்த இடத்துல, அந்த ஒரு விஷயத்துல. அப்ப நான் என்ன பண்றேன், சபையில ஒரு சகோதரியும் ஒரு சகோதரன் என்ன பண்ணணும்னா, ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு நான் இந்த தவறுல விழுந்திருக்கிறேன், இந்த தவறுல இருந்து நான் மேல வரணும், மறுபடியும் நான் கிறிஸ்துவ நீதியை நான் தரித்து கொள்ளணும்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுமா, ஒருத்தர் யாருன்னா பர்டிகுலர் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணலாம், நம்ம குறைகளை நம்ம பேசி ஒருத்தர் ஜெபம் பண்ணும் போது நம்ம வந்து அங்கிருந்து விடுதலை ஆகிறோம். இதுதான் நமக்குள்ள இருக்கிற தேவ அன்பு அதிகமா ஊற்றப்படுன்றாங்க. அத நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம அது வச்சுனே இருந்தோம்னா அது ரகசியமான பாவம் ஆகி ஒரு நாளுக்கு அது என்ன ஆகும்னா துணிகரமான ஒரு காரியத்தை அது வெளியே கொண்டு வரன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவ நீதியை அந்த ஒரு ஸ்டெடி, அந்த ஸ்டெடின்னு சொல்லும் போது நாம் பெற்றிருக்கிற அந்த நீதியை நம்ம என்ன பண்ணுமா, அதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும் இல்லைங்களா? நாம் பெற்றிருக்கிற கிறிஸ்துவ நீதியை அதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளணுன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும்ன்றாங்க. அடுத்தது என்ன ஸ்டடி பண்ண சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோமோ வெளியே கொண்டு வர விஷயத்தை கூட நம்ம பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு ஸ்டடி, அந்த ஸ்டடி சொல்லும் போது நாம் பெற்றிருக்கிற அந்த நீதி பண்ணுவா உறுதிப்படுத்த. மூணாவது என்னன்னு நம்ம பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, so steady to see that our lives are an honor to cause we espouse இல்லைங்களா? நம்ம இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாருன்னா, இப்ப மிலிட்ரியில வந்து ஒரு மிலிட்ரிக்கு போகும்போது ஒரு சோல்ஜர் என்ன பண்றாரு, அவரோட லைஃப் என்ன பண்றாருன்னா அதுக்கு டெடிகேஷன் பண்றாரு. அதே போல நம்ம இந்த ஊழியத்துக்கு வந்து ஆஸ் எ கிறிஸ்டியன் சோல்ஜர், அதாவது ஒரு விசுவாச போர் வீரனாக நம்ம வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லும் போது, அப்ப அந்த ஸ்டடி நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க என்ன பியூட்டிஃபுல்லா எழுதுறாரு பாத்தீங்கன்னா, ஒரு மிலிட்ரியில சேர்ந்தவர் வந்துட்டு சின்ன வேலையில இருந்து பெரிய வேலை மட்டும் ஒரு செய்யணும் இல்லைங்களா? அதுதான் மிலிட்ரியோட ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங். அதனால தான் அவங்க டிசிப்ளின் இருக்கும். அதே போலதான் சபையில வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரனாகவும் தேவனோட ஊழியக்காரன் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லும் போது இங்க என்ன சொல்றாருன்னா, சின்ன ஒரு விஷயத்த கூட நம்மளுடைய பரம அழைப்பு அது நம்ம கொண்டு போகுமா. சின்ன ஒரு மீனியல் சர்வீஸ், அதாவது அது வந்து சபையில எப்படி இருக்குன்னா, அந்த வேலையை செய்யும் போது வந்து யாரும் நம்மள வந்து என்ன பண்ண முடியாது, அது இது அப்ரிஷியேட்டபிளா இருக்காது, பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஆனா அந்த வேலையை ஆல்ரெடி நம்ம அதுக்கு டெடிகேட் பண்ணியிருந்தோம்னா அந்த சின்ன வேலையை கூட நம்ம செய்யும் போது அது நம்மளோட அழைப்புக்கு இன்னும் அது என்ன ஒரு கிரெடிட் ஆட் பண்ணுன்றாரு பாக்குறோம். சோ அப்ப அந்த ஸ்டடியை வந்து நம்ம ப்ராப்பர் என்ன பண்ணோம்னா, நம்ம எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த விஷயத்துக்காக நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோமோ, as a faithful soldier வந்துட்டு நம்ம என்ன பண்ணுமா, அந்த ஸ்டடி பண்ணுமா. இந்த ஃபேத்ஃபுல் சோல்ஜர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும், அதிகமான சகிப்புத்தன்மை தேவை இல்லைங்களா? இதுல என்ன அதிகமான சகிப்புத்தன்மை, அத என்டியர் ஹார்ட்னஸ் இல்லைங்களா? அப்ப அந்த அதிகமான சகிப்புத்தன்மைக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு கிறிஸ்டியன் சோல்ஜராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப நம்ம மூணாவது என்ன பண்ணணும், அந்த ஸ்டடி எதுக்கு பண்ணணும்னாக்கா, நான் கிறிஸ்டியன் சோல்ஜரா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, whether I am dedicated to particular work, அவ்வளவுதாங்க. இப்ப ஒண்ணு இல்லை, இப்ப மிலிட்ரியில இருக்கும்போது நம்மளோட பிரதர் இன் லால இந்த காஷ்மீர்ல எல்லாம் அங்க இருக்கிறாங்க. சோ நைட்ல இருக்கும்போது என்ன ஒரு சின்ன லைட் வந்துச்சுன்னா கூட உடனே அந்த பாகிஸ்தான்ல இருந்து அந்த என்ன பண்ணுவாங்களா, என்கவுண்டர் அடிப்பாங்களாம். அந்த பாம் ஒரு சின்ன லைட் கூட வரக்கூடாதுங்களா, ஒரு சவுண்ட் கூட வரக்கூடாதுங்களா. ஆனா பக்கத்திலேயே இருப்பாங்க டெரரிஸ்ட், தெரியாதுங்களா. சோ அப்ப இந்த கிறிஸ்டியன் சோல்ஜரா இருக்கும் போது
ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு வீக்கா ஒரு அலர்ட் இல்லாம இருந்துட்டோம்னா உடனே என்ன பண்ணிடுவான்? பாகிஸ்தானை விட சாத்தா நீங்க பயங்கரமா அடிப்பான் நம்மள, இல்லைங்களா? சோ இது ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு என்ன சொல்ற, அதிகமான சகிப்புத்தன்மை இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டான விதத்துல கொண்டு போக முடியும்ன்றாருங்க. சோ அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஸ்டடி த டாக்ட்ரின், அதாவது உபதேசங்கள் நம்ம வந்து அதிகமா கவனிக்கணுமா. காரணம், அந்த உபதேசம் தான் நம்மளோட கேரக்டருக்கு அது முக்கியமான ஒரு அஸ்திபாரம்ன்றாருங்க, இல்லைங்களா? அப்ப இந்த உபதேசத்தை பத்தி அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். பாத்தீங்களா என்ன சொல்றா, உன்னையும் உபதேசத்தை குறித்து நீ என்ன பண்ணு, எச்சரிக்கையாரு. ஒருவேளை அதுல எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா உன்னையும் உன்னோட உபதேசத்தை மற்றவங்க கேட்கறாங்க இல்லைங்களா, 2 பேரை ரட்சிக்கப்பட்டுருவாங்களா. சோ அப்ப இந்த டாக்டரின், அந்த உபதேசம்ன்றது ரொம்ப 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 நமக்கு முக்கியம் என்றாருங்க, இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு அநேக நம்ம ஒரு 1950s மேல நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லும் போது நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸோட ஹிஸ்டரியில நிறைய பேர் இந்த டாக்டரின்ல தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, விழுந்திருக்கிறாங்க. சோ அதனால தான் என்ன சொல்றாருன்னா, இந்த டாக்டரின் நமக்கு ரொம்ப கேட்டிருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் டாக்டரின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இங்க டாக்டரின் சொல்லும் போது ஜஸ்ட் ஒரு ஸ்டெடி மைண்ட்ல நம்ம எடுத்துக்காதபடிக்கு உபதேசம் சம்திங், டாக்டரின் என்ன, உபதேசம் என்ன, உபதேசம்னா என்னங்க, சம்திங் மேண்டேட்டரி டு ஃபாலோ. இதை ஃபாலோ பண்ணி அவனுக்கு இதுதான் உபதேசம், இல்லைங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு வந்து வெறும் நம்ம படிக்கக்கூடிய ஒரு இந்த டாக்டரின் வந்து எப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா, தேவனோட திட்டம், ட்ரினிட்டி, ஹெல்த், சோல் இதெல்லாம் கேட்டுட்டோம். பட் ஒரு டாக்டரின் நம்ம மறந்துட்டோம்னு சொல்லும் போது ஹோலி, தேவன் எதிர்பார்க்கிற டாக்டரின் என்ன, அதோட ரிசல்ட் என்ன, அல்டிமேட் ரிசல்ட் நான் பரிசுத்தா இருக்கிற போல நீங்களும், அது டாக்டரின், இல்லைங்களா? அந்த ஹோலியை நம்ம என்ன பண்ணணுமா, காத்து கொள்ளணுன்றாருங்க அந்த டாக்டரின். அப்ப அதனால சொல்றாரு, நீ அந்த கரெக்டான அந்த உபதேசத்தை நீ எச்சரிக்கையா இருந்தால், கவனித்திருந்தால், உன்னையும் நீங்க அந்த உபதேசத்தை கேட்கிறவங்களை என்ன பண்ணுவாங்களா, ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு. அதனால சொல்ற பாருங்க, இந்த டாக்டரின் நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்னு சொல்றாருன்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது கரெக்ட் பண்ணுமா. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில என்னோட டாக்டரின் கரெக்ட் பண்ணலன்னா, அப்ப நான் கேட்டுன்னு இருக்கிற டாக்டரின் என்ன இல்ல, சரி, கேட்டுக்கிற டாக்டரின் சரியில்லையோ, நம்ம படிக்கிற டாக்டரின் படிக்கிற விதத்திலயும் என்ன இருக்கு, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதை நம்ம ப்ராப்பரா கரெக்ட் பண்ணிக்கணும். சோ அது மாத்திரம் இல்ல, அந்த டாக்டரின் நமக்கு இருந்தாதான் அடுத்தது கிறிஸ்துவோட வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்ன்ற ஒரு விஷயம் எனக்கு புரியும், இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றாருங்க டாக்டரின். அடுத்தது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆனா இது கடைசி காலத்துல இது ரொம்ப கடினம்ன்றாருங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா, சபைகள்ல சமாதானத்தையும் ஊழிய விஷயத்த, நம்ம ஊழியக்காரன் விஷயம் இருக்கு இல்லைங்களா, சபைகள்ல சமாதானத்தையும் ஊழியக்காரன் விஷயத்த நம்ம அதிகமா ஸ்டடி பண்ணணுமா இங்க, ஒர்க்மேன்ஷிப். அப்ப சபையில வந்து சமாதானத்தை நம்ம காரணம் என்னன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க, 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாமா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனமா இருக்க வேண்டும். பாத்தீங்களா? அடுத்தது எதை பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு, எதை ஸ்டடி பண்ண சொல்ற, ஒரு கர்த்தருடைய இது விசேஷமாக யாருக்கு சொல்றாருன்னா, அவங்க ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு விசேஷமா சொல்றாரு. பட் இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதை சொல்ல விசேஷமாக எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் பத்தி அங்க பேசுறாங்க. என்ன சொல்ல, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு சண்டை போடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, இராமல். ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணணுமா, சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கணுமா. ஆனா ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ணணும்னா, அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றாரு. எதுனாக்கா சத்தியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, சத்தியத்துல ஏதோ ஒரு அசத்தியம் வரும்போது, அவர் அதுல என்ன பண்ணணும், ரொம்ப ஒரு எச்சரிக்கையா இருக்கணும்ன்றாரு. மத்த அதை தவிர மத்த எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுமா, ஒரு சமாதானத்தை இருந்து சபையை வழி நடத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதெல்லாம் சொல்றாங்க, இட் இஸ் நெசசரி டு அவர் ஓன் கேரக்டர் பில்டிங், necessary in order that we may do more effective service for the master, and all who have received the truth should receive also its spirit. சத்தியத்தை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொண்டு சமாதானத்தை வாழ்க்கை நம்ம வாழ முடியாதுங்க. சத்தியத்துக்கு கூட அது தேவனோட ஆவியை நம்ம என்ன பண்ணுமா பெறணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லைங்க? நம்ம அநேக பேருக்கு நீங்க சத்தியத்தை நம்ம கேட்டு பெற்றிருக்கிறோம்.
பட் எத்தனை பேர் தேவனோட ஆவியை நம்ம உணர்ந்து வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அந்த சத்தியத்து கூட? அப்ப அந்த சத்தியத்து கூட தேவனோட ஆவி உள்ள இருந்துச்சுன்னா, அப்ப ஒரு ஒவ்வொரு ஊழியக்காரனும் என்ன பண்ணுவாங்கன்னா, சபையில எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அந்த சமாதானத்தோட என்ன பண்ணுவாங்களா, ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க வந்து ஸ்டடி பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம். ஆனா சத்தியத்துக்கு விரோதமாய் வரக்கூடிய ஒரு காரியத்துல, ஆனா இன்னைக்கு கடைசி கால சபை என்ன ஆயிடும்னாக்கா, கடைசி கால சபை என்ன ஆயிடும்னா, சத்தியத்தை பாக்கிலும் சகோதர அன்புகளும் சகோதர சமாதானத்துக்குள்ள இங்க போயிடுவாங்களா, காம்ப்ரமைஸ் அப்படியே டைவர்ஷன் ஆயிடும். எப்படி ஆதி கால சபை போன பிறகு அந்த போப்பு மார்க் என்ன பண்ணிட்டாங்க, சத்தியத்தை பாக்கிலும் எங்களுக்கு ஜனங்க தான் தேவைன்ற ஒரு விஷயத்துல அவங்க கான்செப்ட்ல கொண்டு வந்தால, அதே போல இன்னைக்கு இருக்கிற சபைகள் நம்ம என்ன ஆயிடும்னா, சத்தியத்துல பரவாயில்ல கம்மியா இருந்துக்கலாம், இதனால நம்ம சபைக்குள்ள என்ன வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, இந்த நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க, சபை விட்டு ஜனங்க வெளியே அந்த நிலைமைக்கு வந்துடும் போது இது வந்து அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை பத்தி இங்க வந்து பேசல. அப்ப வந்து சபைக்குள்ள அந்த சமாதானத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம அதிகமாக ஸ்டடி பண்ணுமா இல்லைங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாருங்க. அதுக்கு அந்த சமாதானத்தை நம்ம ஸ்டடி பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம ஊழியக்கார தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணுன்றாருங்க. இப்ப நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம், சர்வெண்ட் ஆஃப் காட் இல்லைங்களா, தேவனோட ஊழியக்காரனா வந்திருக்கிறோம். இப்ப நம்ம தேவனோட ஊழியக்காரன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு ஐடென்டிட்டி? நான் பேப்டிசம் எடுத்துட்டேன் அதனால நான் தேவனோட ஊழியக்காரன்னு சொல்லிட முடியுமா? நான் ட்ரூத்தை கேட்டுட்டேன், சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், அதனால நான் தேவனோட ஊழியத்தை பண்ணிட்டு சொல்ல முடியுமா? தேவனோட ஊழியத்தை செய்யறதுக்கு ரொம்ப 2 முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாருங்க. இது 2 இருந்தா தான் அவங்க சபைக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா, எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சமாதானத்தை தரக்கூடிய ஊழியங்களை அவங்க செய்வாங்கன்னு சொல்லி. எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒப்புருவாக்குதலின் ஊழியம், அப்புறமா புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன். இந்த 2 வார்த்தையோட அர்த்தம் நமக்கு புரியணுன்றாருங்க. எதுங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகன்சிலேஷன், அப்புறமா சர்வெண்ட் ஆஃப் நியூ கவர்னன்ட் இல்லைங்களா? இந்த 2 வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி வைக்கிறோமோ அப்பதான் சபையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, we can promote peace. அது மாத்திரம் இல்ல, நம்ம உக்கிரமான ஒரு ஊழியக்காரனாக இந்த ஒரு பரிசுத்த சபைக்குள்ள நம்ம இருக்க முடியும்ன்றாருங்க இல்லைங்களா? அது ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனா இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுதுகிறதற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதுல 8ஆம் வசனம், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அதுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. எங்களை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரருக்கு எனக்கு தேவன் தகுதிப்படுத்திருக்கிறார். ஆனா இந்த ஊழியம் என்ன ஊழியம் இல்லையா, எழுத்து வடிவத்துல ஊழியம் அல்ல, இது ஆவிக்குரிய ஊழியமா இருக்குது. இந்த தன்மை, இந்த புதிய உடன்படிக்கை ஊழியக்காரன் தன்மை யாருக்கு புரியுதோ அவங்களால என்ன பண்ண முடியும்னா, இந்த சபைகளை சமாதானத்தோட சபையை கொண்டு போக முடியும். அதாவது சத்தியத்தை தவிர மத்த எல்லா காரியத்தையும் சமாளிச்சு சபையில சமாதானத்தை கொண்டு போவாங்களா இல்லைங்களா? அதனால சொல்றாரு, இந்த ஒப்புருவாக்குதல் ஒரு ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நீ புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக நீ இருக்கிற. இது 2 வார்த்தையை அதாவது இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது 2 வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுங்களா? ஒப்புருவாக்குதல் ஒரு ஊழியமும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். இது அதிகமா நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய, ஏன்னா நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் வந்து இது அதிகமா எழுதியிருப்பாருங்க இந்த விஷயத்த. காரணம் என்னன்னா, அவர் அந்த ஊழியத்தோட தன்மையை அவர் புரிஞ்சுட்டாரு. இன்னைக்கு நம்மளோட ஊழியத்தோட தன்மை நமக்கு எது புரியலன்னு சொல்லும் போது, இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம ப்ராப்பரா நம்ம ஏதோ சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், மத்த பேபிலோன்ல எப்படி உட்காந்து சப்ஜெக்ட் நம்ம கேட்கிறோம், சப்ஜெக்ட பேசுறோம், ஏதோ ஒரு ஆராதனை பண்ணிட்டு போறன்ற ஒரு விஷயத்தான் இன்னைக்கு நடந்துன்னு போயிட்டு இருக்குதுன்னு தவிர, இந்த உண்மையான அந்த ஒப்புருவாக்குதலின் ஊழியமும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனோட தன்மை இன்னைக்கு கடைசி கால லகுதிகா சபையில பாக்குறது ரொம்ப எளிதுன்ட்டாரு இல்லைங்களா? நம்ம மதியில் இது பாக்குறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏன்னா இது வந்து ஆவிக்குரிய ஒரு ஊழியம். எழுத்து வடிவத்தினால என்ன பண்ணல இந்த ஊழியத்தை, எழுத்து வடிவம் வந்து தெரியும் ஒருத்தருக்கு நம்ம பண்ணக்கூடியது. ஆனா தேவன் இன்னைக்கு நம்மள எப்படி தட்டின்னு இருக்கிறாரா, உலகத்துக்கு தெரியாது சபையை செலக்ட் பண்றது இல்லைங்களா? அந்த ஒரு விதத்துல இந்த ஒரு ஊழியத்தை நம்ம கொண்டு போகணும்ன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம். சோ அதனாலதான் சொல்றாரு. 4வது என்ன சொல்றாருன்னா, ஸ்டடி ஹவு டு ப்ரோமோட் த பீஸ் அண்ட் ஒர்க்மேன்ஷிப் இன் த ஜியோன். அதாவது சபையில சமாதானத்தையும் ஒரு உக்கிரத்தனத்தை, அந்த ஊழியக்கார தன்மையும் எப்படி நம்ம படிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம இதுல நம்ம பார்க்கலாம், நம்ம பாக்குறோம். சோ அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம்னா, ரொம்ப முக்கியமானது நமக்கு இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ல ஃபேமஸான வார்த்தை ஃபெலோஷிப்.
சகோதரத்துவம் இல்லைங்களா? அப்ப இந்த சகோதரத்துவம், இந்த ஒரு ஐக்கியம் என்ன குறிக்குதுன்னு பாக்குறாருன்னா, இன்னைக்கு ஃபெலோஷிப்ல வந்து பாருங்களேன், இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் வந்து பிரிவிலேஜ் வந்து ஃபெலோஷிப் தான். இந்த ஐக்கியம் இல்லாத எந்த இடத்துல நம்ம அதிகமா பார்க்க முடியாது. ஆனா நம்ம இடத்துல வந்து அதிகமான ஐக்கியம் இருக்கு. ஆனா இந்த ஐக்கியத்துல கூட நமக்கு என்ன வந்துரும் சொல்றாருன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதுறாரு இந்த இடத்துல. டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆஃப் செல் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட புரிந்து கொள்ள நீங்க வந்து அத வந்து வித்துட்டீங்கன்னா இங்க என்ன ஆயிடும்னா, சபையில யாரு முக்கியமானவங்க அவங்களுக்கு மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குவோம். சபையில யாரு பிரியாரிட்டியா இருக்கிறாங்களோ, சபையில யார் ரொம்ப பிரியாரிட்டி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன இருக்கும், முக்கியமான ஒரு நம்ம கனத்தை கொடுக்கணும். கனத்தையில அந்த ஒரு பாசத்தையும் அன்பு நம்ம தருவதுற, மற்றும் சபையில ஒரு ஒரு ப்ராப்பரான நிலைமை இல்லாம ஒரு ஏழ்மைத்தனத்தில் இருப்பாங்க இல்லைங்களா? ஏதோ அவங்க வந்துட்டு அவங்க மாதிரி போவோம், அவங்கள நம்ம கண்டுக்கிறவே மாட்டோம்ன்றார். சோ அது வந்து தவறான ஒரு ஃபெலோஷிப்ன்றாரு. சோ அப்ப இந்த ஃபெலோஷிப்பை நான் புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் ஃபெலோஷிப்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொல்லும் போது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதல் சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல். பாத்தீங்களா? அப்ப சபை கூடுதல் கூடு வருவது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவும்படும்படி கவனித்து. அப்ப சபை கூடுதல் அந்த ஐக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவரை ஒருவரை நம்ம என்ன பண்ணணுமா, கவனித்து பார்க்கணுமா. எதுக்குன்னா அவங்க அன்பில வளர்றாங்களா, அவங்க என்ன நற்கிரியைகளை நம்ம செய்யணும். இந்த ஒரு விஷயம் இருக்கும் போது தான் அது ப்ராப்பரான ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம்ன்றாருங்க. இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, அது வந்து என்ன ஆயிடும்னாக்கா, ஒரு சபையில வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் நம்ம வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்குவோம். மத்த சபையில ஒரு ஏழ்மைத்தனத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நெருங்கி அதிகமாக பழக மாட்டோம் என்ற ஒரு விஷயத்த கூட இங்க கவனிக்கிறோம், நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த ஃபெலோஷிப்ன்றது இன்னைக்கு இருக்கிற காலப்பகுதியில் ரொம்ப ரொம்ப சபைக்கு தேவையானது. இந்த ஃபெலோஷிப் எந்த அளவுக்கு நம்ம சபையில கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சபை வந்து பக்தி விருத்தில என்ன பண்ணும், வளருன்றார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபெலோஷிப்புக்கு தேவையானது ரொம்ப முக்கியமானது விலை வந்து சாக்ரிஃபைஸ். இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணாம என்ன பண்ண முடியாது, இந்த ஃபெலோஷிப் கொடுக்க. அப்ப அதிகமான சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணோம் இல்லைங்களா? சோ அதனாலதான் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணி இந்த ஃபெலோஷிப் வரதுனாலதான் அந்த சபை வந்து ரொம்ப பக்தி விருத்தி அடையும். அதனாலதான் சொல்றாரு இந்த ஸ்டடி ஆஃப் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியன்றாருங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஸ்டடி ஆஃப் சரண்டர் ஆஃப் அர்த்லி பொசிஷன்ஸ். இப்ப நம்ம இந்த ஊழியத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த யங் மேனுக்கு. அது என்ன சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு. அவர் சொல்றாரு, நான் ஆண்டவரே நான் சின்ன வயசுல இருந்து என்ன பண்றேன், எல்லாம் கட்டையில நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவர் என்ன சொல்ற, அந்த இடத்துல போயிட்டு இல்லைங்களா, உனக்கு உள்ளதை நீ என்ன பண்ணு, வித்துட்டு என்ன நீங்க வந்துருன்றாரு இல்லைங்களா? பட் இது நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம அப்ளிகேபிள் பண்ணன்னு சொல்லும் போது, அங்க அந்த மனுஷன் அந்த யங் மேன் என்ன பண்ணிட்டா, நாங்க வசனத்துல படிக்கும் போது ட்ரஸ்ட் இன் ஹிஸ் ரிச்சஸ்ன்னு வரும் இல்லைங்களா? அந்த ஐஸ்வர்யவான அந்த ஐஸ்வர்யன்ற பேரு அந்த வாலிபன் என்ன பண்ணிட்டான்னா, அவனுடைய அந்த பணத்தினால, அவன் பணத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தனால தான் அந்த பணத்தை அவனால வித்து அவன் என்ன பண்ண முடியல, ஆண்டவரை பின்பற்ற முடியல. ஆனா இன்னைக்கு அந்த பொக்கிஷங்களை நம்மள என்ன பண்றாரு, தேவனுக்கு நம்மளுடைய பூமிக்குரிய பொக்கிஷங்களை நம்ம என்ன பண்ணணுமா, தேவனுக்கு இந்த ஊழியத்துக்கு நம்மள சரண்டர் பண்ண சொல்றாரு. ஆனா இதை எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம நிறைய பேர் இந்த பொக்கிஷத்தை சமர்ப்பிக்கிறது வந்து தவறாக புரிஞ்சுக்க கூடாது. அதாவது இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் முதலாவது வீட்டுக்கு நம்ம இருக்கிற சுற்றியவர்கள் நம்ம சந்திக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சந்திச்சுட்டு மற்ற காரியங்களை வந்து நமக்கு ஒருவேளை சபைக்கு அந்த பொக்கிஷத்தை தேவனுக்கு சமர்ப்பிச்சா கூட நம்ம ராஜ்யத்தின் வகுப்பார்ல வரமாட்டோமா. நம்மளோட பொக்கிஷங்களை சமர்ப்பிச்சா கூட தேவனுக்கு ராஜ்யத்துல வகுப்பா வரும். இது எப்படி தெரியுமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு எப்படி ஒரு பிராக்டிஸ் வந்துடும் பாத்தீங்கன்னா, நமக்கு சத்தியத்துல அதிகமான ஈடுபாடு இருக்காது. சிலுவை சுமக்கிறதுலயும் சரி, தன்னை சுயத்தை வெறுக்கிறதுலயும் சரி, இந்த ஒரு இடுக்கமான வழியில என்ன சொல்றது, அதுல ஈடுபாடு அதிகமா இருக்காதபடி நம்ம என்ன பண்ணிடுவோம், என்ன பிளான் நம்ம வச்சிருக்கோம், மாசம் ஆச்சுன்னா இந்த காணிக்கை நம்ம கொடுத்துட்டா போதும், என்னோட பங்கு என்ன ஆயிடுச்சு, இந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட பூமிக்குரிய பொக்கிஷன்ல இருந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கொடுத்துட்டேன். இது எப்படி அந்த திருப்பதியில போய் உண்டியில போட்டு போவாங்க இல்லைங்களா, கோடிக்கணக்குல, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. பொக்கிஷத்தை கொடுக்கறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாட்டு. அந்த பூமிக்குரிய பொக்கிஷம் யாரு, நம்ம தான். நம்மள முழுமையாக என்ன பண்ணுமா, தேவனுக்கு அர்ப்பணிக்க கூடியவர்களாக இருந்தால் மாத்திரம் தாங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டு கரெக்டான அந்த
அந்த ஒரு என்ன சொல்றது பூமிக்குரிய பொக்கிஷத்தை நீங்க கரெக்டா கொடுக்குறீங்க. அதோட கீழே எழுதுறாரு பாருங்க, திஸ் மீன்ஸ் பையிங் த ட்ரூத் இன் ஆனஸ்டி அண்ட் சின்சியாரிட்டி. இப்படி நம்மளோட பொக்கிஷத்தை சரண்டர் பண்றது தான் நம்ம வந்து உண்மையாக சத்தியத்தை என்ன பண்றோமா, நேர்மையும் அந்த உண்மைத்தனத்துல அந்த சத்தியத்தை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோன்ற ஒரு விஷயத்த சொல்றாருங்க. சோ அடுத்தது எதை ஸ்டடி பண்ணணும்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டடிங்க. இந்த ஸ்டடியில தான் நம்மளுக்கு அநேக என்ன சொல்றது டிஸ்டர்பன்ஸ், சில பிரச்சனைகள் நமக்கு வர இதை ப்ராப்பரா ஸ்டடி பண்ணலாம். என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, ஸ்டடி யுவர் செல்ஃப் தட் யூ மே பிகம் வெல் அக்யூண்டட் வித் யுவர் செல்ஃப். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி எடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, முதலாவது உங்களோட டேலண்ட், இந்த ஊழியத்துல உங்களோட டேலண்ட் என்ன நம்ம ஸ்டடி பண்ணுமா இல்லைங்களா? இந்த ஊழியத்துல என்னோட டேலண்ட் என்ன பண்ணுமா, ஸ்டடி பண்ணுமா இல்லைங்களா? இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட முடியாது, ஸ்பீக்கர் ஆயிட முடியாது. அதே போல எல்லாருமே அந்த ரீடிங்ஸ் நம்ம என்ன பண்ண ஃபாஸ்டா எடுத்து படிக்க முடியாது. எல்லாருமே இந்த கீபோர்டை வாசிக்க முடியாது. எல்லாருமே இந்த ப்ரொஜெக்டர் எவ்வளவு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இங்க என்ன ஆயிடும்னா சபையில என்ன ஆயிடும்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை யூஸ் பண்றாரு பாருங்க. 2 தீமோத்தி 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியமான பாத்திரங்கள் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா, சபையில் எப்படி இருக்குன்னா, தேவன் எப்படி வச்சிருக்காருன்னா, ஆனர் வெசல், டிஸ்ஆனர் வெசல். கனமுள்ள பாத்திரமா வச்சிருக்கிறாரு, கனவீன பாத்திரத்தை வச்சு. இது சொல்றாரு பாருங்க, ரோமர் 9:20. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? 21. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? பாத்தீங்களா? அப்ப தேவன் எப்படி வச்சிருக்காரு சபையில? சில கனமான பாத்திரத்தை வச்சிருக்கிறாரு, சில கனவீன பாத்திரத்தை வச்சிருக்கிறாரு. இது ரெண்டுமே எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, சபையை என்ன பண்ணிருக்கிறதுங்களா, கட்டுறதுக்கு தான் இது ரெண்டும் வச்சிருக்கிறாரு. ஆனா இதுல என்ன பண்ணிட்டுங்கன்னா, இந்த கனமான பாத்திரம், இந்த கனவீன பாத்திரம் எப்போதுமே கனவீனமா இருக்குன்னு நினைக்குமா? எப்போதுமே நான் கனவீன ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து சபையில மரியாதையில வேலை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அப்ப இந்த பாத்திரம் என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்கா எதை எதிர்பார்க்கும்? கனமான பாத்திர வேலையை தான் எதிர்பார்க்கும். அப்ப இங்க எதிர்பார்க்கும் போது இதோட டேலண்ட் என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல இல்லைங்களா? இந்த டேலண்ட் சரியான புரிஞ்சுக்காதனால தான் இங்க என்ன ஆகுதுன்னா, கிளாஷ் ஆகி இப்ப நம்ம என்ன டேலண்ட்ல ஓடினுக்கிறோம் நமக்கே தெரியல இல்லைங்களா? அதனால என்ன ஆயிடுது, நமக்குள்ள சில கன்ஃபியூஷன்ஸ், சில டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்துருது இல்லைங்களா? அப்ப நம்ம டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாரு இந்த இடத்துல. முதலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, என்னோட டேலண்ட் இதுன்னு அதுலயே நம்ம இருந்தோம்ன்றாருங்க. என்னோட டேலண்ட் இவ்வளவுதான், என்னோட டேலண்ட் இவ்வளவுதான், அதை நான் என்ன பண்ண, நான் புரிஞ்சுட்டேன்னா நான் தான் உண்மையான ஒரு ஊழியக்காரனா நம்ம மாறிடும். ஆனா அந்த டேலண்ட்டை மீறி நான் இன்னொருத்தரோட டேலண்ட்டுக்கு ஆசைப்படுறேன் தெரியுங்களா, அதுல போனதான் எனக்கு என்ன இருக்குதுங்களா, ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு திருப்தி இருக்குதுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக அந்த நம்மளோட டேலண்ட்டை ப்ராப்பரா நம்ம புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, அதுலயே நம்மளுடைய பலவீனங்களை நம்ம என்ன பண்ணுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா இல்லைங்களா? நம்மளோட பலவீனம் என்ன இல்லைங்களா? நம்மளோட பலவீனம் என்ன? இல்லைங்களா? நம்மளோட பலவீனம் என்ன? இப்ப இருக்கிற பலவீனம் சபைக்கு லேட்டா வர்றது தான். இதை விட பெரிய பலவீனம் நமக்கிட்ட இல்ல இல்லைங்களா? சபைக்கு லேட்டா வர பலவீனம் தான் இல்லைங்களா? அப்ப சின்ன சின்ன பலவீனத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றாருங்க, இந்த ப்ராப்பரான அந்த வீக் பாயிண்ட்ஸ் இல்லைங்களா? இது பாருங்க, இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். மூணாவது என்ன சொல்றாருன்னா, என்னோட திறமைன்னு சொல்லும் போது எனக்கு இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும், என்னோட எபிலிட்டி, இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. இப்ப என்னால வந்து 20 கேஜி தூக்க முடியும், இல்லைன்னா 20 கேஜி தான் என்னால தூக்க முடியும். இல்ல நான் வந்து 50 கேஜி நான் தூக்கி பாக்குறேன்னு சொன்னா என்ன ஆகும்? பாடி பெண்ட் ஆயிடுக்கிலோ. அப்பனா என்னோட திறமை, ஊழியத்துல தேவன் எனக்கு என்ன பங்கு கொடுத்திருக்கிற அந்த திறமையை மாத்திரம் நான் என்ன பண்ணிடணும், கவனிச்சுட்டு நான் போறதுக்கு நான் என்ன பண்ண, ப்ராப்பரா ஸ்டடி பண்ணுன்றாரு. அப்ப இந்த ஸ்டடி தான் என்ன ஆயிடும்னா, இன்னைக்கு கடைசி கால சபையில ரொம்ப 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 என்ன பிரச்சனைக்குள்ள கொண்டு போகிற ஒரு, இந்த ஸ்டடியை சரியா பண்ணா அதிக பிரச்சனை நமக்குள்ள போற காரணமே இந்த ப்ராப்பரான ஸ்டடி நமக்குள்ள இல்லாத காரணத்தினால தான். சோ இது வந்து இது பாக்குறோம். இப்ப அடுத்தது நம்ம என்ன ஸ்டடி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, எதை படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய 7ஆம் தூதன் மூலியமா கொடுத்திருக்கிற இந்த வால்யூம்ஸ் இல்லைங்களா? சோ அந்த வால்யூம்ஸை குறித்து ஒரு சில
என்ன சொல்றாருன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தரோ பர்சனல் ஸ்டடி ஆஃப் த வால்யூம்ஸ். ஸோ அப்ப இந்த வால்யூம்ஸை படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம இதுல ஒரு சொல்லும் போது ரொம்ப அருமையாக எடுத்துன்னு போகலாம். இங்க என்ன சொல்றாருன்னா the plan of reading pages of studies in the scriptures each day tried by so many results in more Bible study than any other way that we know of. என்ன சொல்றாருன்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன மாதிரி பைபிள் ஸ்டடி பார்த்துருக்கிறோம். ஒன்னும் இல்லை, இன்னைக்கு நம்ம இந்த பேசிக் சப்ஜெக்ட் நம்ம கேட்டோம் இல்லைங்களா, 53-60 பைபிள் சப்ஜெக்ட்ஸுங்க, 60 வீக்ஸ் நம்ம பைபிள் சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கோம் இல்லைங்களா. இது எந்த வால்யூம்ல இருந்து எடுத்தது? எந்த வால்யூம்ல எடுத்ததுங்க? முக்கியமா எந்த வால்யூம்? ஃபர்ஸ்ட் வால்யூம். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல தான் இது எல்லாம் பேசிக் சப்ஜெக்ட் தேவன் என்ன பண்ணிக்கிறார், நம்மளுக்கு பிரிச்சு வச்சிருக்கிறார் இல்லைங்களா. சோ அப்ப என்ன சொல்றாருன்னா நம்ம படிக்கக்கூடிய இந்த ஸ்டடிஸ் இந்த ஸ்கிரிப்சருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றாருங்க. ஆனா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த வால்யூம்ஸை படிக்கும் போது நம்ம வசனத்தின் அடிப்படையில இல்லாமல் படிக்க கூடாதுன்றாரு. அப்ப அந்த வால்யூம்ஸை படிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், வசனத்தை என்ன பண்ணுமா பேஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ண அந்த பாயிண்ட்ன்றாருங்க. அப்ப அதை படிக்கும் போது அதிகமான நம்ம என்ன மாதிரி பைபிள் ஸ்டடி படிச்சாலும் இந்த அளவுக்கு வால்யூம்ஸ்குள்ள போய் படிக்கும் போது அநேக சத்தியங்கள் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு விஷயத்த நம்ம கேட்கலாம் இல்லைங்களா. நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், வால்யூம்ன்றது சொல்லும் போது பிரதர் ரசல் எழுதியிருக்கிற ஒரு காரியமா இருக்குது இல்லைங்களா. நமக்கு அது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. இப்ப நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்குதுன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் எழுதின ஒரு புஸ்தகமா இருக்கு அப்படின்ற நிறைய கருத்துகள் நமக்குள்ள நிறைய கான்ட்ரோவர்சிஸ் நிறைய இருக்கு. அதுல எந்த ஒரு தப்பு இல்லை. காரணம் என்னன்னாக்கா அவரோட பேர் என்ன பண்ணல. இப்ப அப்போஸ்தலன் பவுல் மாதிரி பிரதர் ரசல் பைபிள்ல கொடுத்திருந்தா நம்ம அதை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனா அங்க கொடுக்கப்படல. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லும் போது கிரைஸ்ட் வந்து பைபிளை நம்மளுக்கு எப்ப எழுதி கொடுத்தாருங்க? கம்ப்ளீட் பைபிள் எப்ப கொடுத்தாருங்க? ரெவலேஷன் கடைசியா எழுதப்பட்டது எப்பங்க? 96 AD நமக்கு எழுதப்பட்டுச்சு இல்லைங்களா. 96ஓட அந்த 66 புக்ஸ் எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. அப்ப கொடுக்கப்பட்ட பிறகு இங்க என்ன சொல்றாருன்னா கிரைஸ்டோட செகண்ட் கமிங்ல வரும்போது என்ன சொல்றாருன்னா நான் வாசல் அருகே நிற்கிறேன், யாராவது அந்த சத்தத்தை கேட்டு அந்த வாசலை திறந்து அவங்க கூட நான் என்ன பண்ணுவேன் வந்து போஜனம் பண்ணுவேன்றாருங்க இல்லைங்களா. அதை வந்து நான் அங்க போஜனம் பண்ணுவேன்றாருங்க. இப்ப கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே முதலாம் வரைகளை என்ன பண்ணிட்டாரு நமக்கு பைபிளை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா இங்க 2ஆம் வரைகளை வந்து ஏதோ ஒரு போஜனத்தை பண்றாராம். இப்ப போஜனம் என்ன நமக்கு புரியுது? போஜனம்னா சத்தியம் இல்லைங்களா. ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறாருல சத்தியம், இங்கன்னா மறுபடியும் வந்து நம்மகிட்ட போஜனம் பண்றாரு. புரியுது இல்லைங்களா. இதுல பாருங்க, இது கூட லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். Luke 12 chapter verse 37. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அவரை அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். பாத்தீங்களா. அப்ப எஜமான் வரும்போது ஒருத்தர் என்ன பண்றாரா, ஒரு ஊழியக்காரன் வந்து அந்த என்ன பண்ணாரு, பந்தி இருந்து என்ன பண்றாரு, அந்த போஜனத்தை சப்ளை பண்றாருன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த ஊழியக்காரன் நம்ம சொல்லும் போது இங்க என்ன பியூட்டிஃபுல்லா கொடுக்குறாருன்னு சொல்லும். இன்னைக்கு நம்ம கையில சத்தியம் கிடைச்சிருக்கு இல்லைங்களா. இது சத்தியம் எப்பதான் கிடைச்சிருக்குது? 2ஆம் வருகை ஆன பிறகுதான் இந்த சத்தியம் நமக்கு கிடைக்கப்படுகிறது. அந்த 2ஆம் வருகை ஆகாத முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அநேக சபை எப்படி இருந்துச்சு உபத்திரத்துக்குள்ள போயிருந்தனால நமக்கு சத்தியம் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு 2ஆம் வருகை ஆன பிறகு இந்த சத்தியத்தை கிடைக்க ஒரு டூலாக யூஸ் பண்ணாதான் பிரதர் ரசல். அந்த பிரதர் ரசல் எழுதின ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த வால்யூம்ஸ். தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறவர். அப்ப இந்த வால்யூம்ஸ் நம்ம உள்ள படிக்கும் போது கூட நமக்கு என்ன பியூட்டிஃபுல்லா சொல்றாருன்னா, நீங்க அதை அப்படியே பிளைனா படிக்க கூடாது. அதை படிக்கும் போது என்ன பண்ணணும்னா பைபிளை வச்சு ஒவ்வொரு வசனத்தை இன்வெஸ்டிகேஷன் படிச்சு பாருங்க. அதை விட உலகத்துல வேற எந்த பைபிள் ஸ்டடி அதுக்கு ஈக்குவல் ஆகாதுன்ட்டார். ஏன்னா உலகத்துல எந்த தியரினா இருக்கட்டும், இந்த வேலை நீங்க அந்த வால்யூம்ஸை நம்ம ஸ்டடி பண்ணும் போது அதை விட பைபிள் ஸ்டடி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த சத்தியத்தை கேட்டதை நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்க வந்திருக்குன்றாரு. அதுல ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு 2 pages ஆஃப் ஸ்கிரிப்சர் ஸ்டடி. அதை நம்ம படிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஆதியாகத்துல இருந்து வெளிப்படுத்தல் மட்டும் நமக்கு வசனம் கனெக்ட் ஆகினே இருக்கும். நம்ம ஒரு 2 பேஜ் ஸ்கிரிப்சர் 2 பேஜ் வால்யூம் படிச்சாலும் அப்ப அவ்வளோ பொக்கிஷத்தை என்ன பண்ணிக்கிறாருன்னா தேவன் பிரதர் ரசல் மூலியமா அந்த வால்யூம்ஸ்ல என்ன பண்ணிக்கிறாரு எழுதிருக்கு. ஆனா இந்த வால்யூம்ஸ்க்கு இன்னைக்கு என்ன சோதனை வந்துக்குது, என்ன சோதனை வந்துக்குது நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப அடுத்து என்ன சொல்ல போறேன்னா, இந்த வால்யூம்ஸ் படிக்கிறதுல கூட சில நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோமா. என்ன மிஸ்டேக் பண்றோம்னா, சில பேர் 1ஆவது வால்யூம் படிச்சுட்டு
மத்த எல்லா வால்யூம்ஸ் என்ன பண்ண படிக்க மாட்டாங்களா? இந்த எல்லா வால்யூம்ஸ் எப்படி டிபெண்ட் ஆயிடுவாங்கன்னா, நிறைய பேர் இப்ப பிரதர்ஸ்க்கு நம்மளுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, ஸ்டடிஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவோம், நான் 6 வால்யூம் என்ன பண்ணிட்டேன், கவர் பண்ணிட்டேன் இல்லைங்களா? அது வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்ன்றாரு இல்லைங்க. அதை சொல்றாரு, திஸ் இஸ் a great mistake, more it is a serious mistake, because we are in the time when each and all must expect to be specially tried and tested. அதான் என்ன சொல்றாருன்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த 6 வால்யூம்ஸ் நம்ம சரியா விதத்துல படிக்கலன்னு சொல்லும் போது, சகோதர சகோதரிகள் மேல அவங்க பேசுவாங்க, நம்ம கேட்டுக்கலாம், நம்ம இருந்துட்டோம்னா நம்ம மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அதான் அவங்க மேல டிபெண்ட் ஆயிடுறன்ற ஒரு விஷயத்துங்க காண்பிக்கிறாரு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அடுத்தது நான் சொல்றேன், இந்த வால்யூம்ஸை படிக்கும் போது வந்து குரூப் ஸ்டடி வெரி குட், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா செல்ஃப் ஸ்டடி ரொம்ப முக்கியமா. இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்ணணுமா, அந்த தேவனுடைய சர்வாதயத்தை போட்டுக்கொள்ளணுன்றாருங்க. அப்ப இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த வால்யூம்ஸை வந்து செல்ஃப் ஸ்டடி ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த எஜமான் வந்து நமக்கு என்ன பண்ணிக்கிறார், ஆல்ரெடி சமைச்சு கொடுத்திருக்கிறார், குக் பண்ணி கொடுத்திருக்காரு. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுமா, இப்ப சாப்பிடுறது தான் நம்ம கிட்ட பிரச்சனை இல்லைங்களா? அதுல நீதிமொழிகள்ல சொல்றாரு பாருங்க, நீதிமொழிகள் 19:24. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பாத்தீங்களா? அப்ப சோம்பேறி என்ன பண்றான்னா, அந்த கையை களத்துல வச்சு அதை வாய் எடுக்கிறது கூட என்ன இருக்குதுங்களா? இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோம்னாக்கா, சபையில எப்படி சொல்றாங்க, இன்னும் ஸ்பூன் ஃபீடிங்கா நம்ம இருக்கிறோமா? சபையில நம்ம என்ன பண்ணோம், நமக்கு மத்தவங்க என்ன பண்ணணும், நமக்கு ஊட்டி விட்டுனே இருக்கணும் இல்லைங்களா? நம்மளுக்கு சாப்பாடு அப்படி இருக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இண்டிவிஜுவலாக இந்த வால்யூம்ஸ் நம்ம படிக்கும் போது தான் அநேக சத்தியத்துக்குள்ள நம்ம வர முடியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, அதை புரிதல் நம்ம கிளியரா புரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இந்த வால்யூம்ஸ் என்ன பண்ணிட்டோம்னாக்கா, நம்ம பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம வந்துட்டு என்ன நம்ம கிளியரா இங்க சொல்றாரு, ரொம்ப முக்கியமான வார்த்தை இங்கே சொல்றாரு, we fear that too many are in this attitude of leaning on others whose fall might bring them disaster. செல்ஃப் ஸ்டடி இல்லாம, வால்யூம்ஸ் பர்சனல் ஸ்டடி இல்லாம நம்ம என்ன யார் மேல சார்ந்து இருக்கிறோமா, மத்த சகோதர சகோதரிகள் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க, மத்த சகோதர சகோதரி கேட்கும் போது நம்ம கேட்டுக்கலாம், இப்படி சார்ந்து இருக்கும் போது அங்க என்ன ஆயிடுதுன்னு நம்ம கீழே விழுந்துடுறோன்றார். ஏன்னா நம்ம தனிப்பட்டு நம்ம ருசித்து சாப்பிட்றதுக்கும் மத்தவங்க ஊட்டுறதுக்கும் என்ன இருக்குதுங்களா, வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இல்லைங்களா? சோ இன்னும் பாருங்க, இப்ப நம்ம பெருசானா கூட நம்ம தாய் வந்து ஊட்டினா நமக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், ருசியா இருக்குமா, ருசியா இருக்காதா? இன்னும் ருசியா தான் இருக்கும் இல்லைங்களா? சோ அது ஒரு விதமா இருந்தாலும் கூட, பட் தேவனோட சத்தியத்துக்குள்ள வரும்போது நம்ம இன்னும் என்ன பண்ணிடக்கூடாதா? ஏன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு கவர்னன்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி பண்ணியிருக்கிறோம், தேவன்கிட்ட இண்டிவிஜுவலா கவர்னன்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி நம்ம என்ன பண்ண, தேவனுக்கு முன்பாக கொடுக்கறது ஆகணும். அதனால சொல்றாரு பாருங்க, இந்த வால்யூம்ஸ் எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னா, we have presented the Lord's message as his message. அதாவது நான் இந்த வால்யூம்ஸ் எழுதப்பட்டிருக்கிற இந்த மெசேஜ் எப்படி இருக்குதுன்னா, தேவனுடைய மெசேஜாக இருக்குது. இது நாங்க ஓனாக எழுதல, எல்லாத்துக்கும் சாப்டர் வைஸ் வர்ஸ் வைஸ் அந்த உபதேசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க மத்தவங்க மேல சார்ந்து இருக்கும் போது என்ன ஆயிடும், நீங்க கீழே விழுதுரு. அதனால பர்சனல் ஸ்டடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றாருங்க. அப்ப அந்த பர்சனல் ஸ்டடி, அந்த சர்வாதயத்தை நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம மேல போட்டுக்கின்னு மத்தவங்க மேல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டிபெண்ட் ஆயிடக்கூடாதுன்றாங்க. அதனால பர்சனல் கவர்னன்ட் நம்ம தேவன் கூட பண்ணிருக்கோன்றாருங்க. சோ அதுல ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்க, இந்த வால்யூம்க்கு பைபிளுக்கு என்ன வித்தியாசம் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க, அங்க ஒரு விஷயம் எழுதுறாருங்க, 3rd லைன்ல, without claiming any inspiration for the studies in the scriptures. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வால்யூம்ஸ் இருக்குல்ல, இது வந்து இன்ஸ்பிரேஷன் இல்ல. அதாவது இன்ஸ்பிரேஷன் சொல்லும் போது என்று சொல்லனாக்கா, ஏவப்படுறது. நமக்கு ஏவப்பட்டது எது, பைபிள் மாத்திரம் தான். பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டது எது, பைபிள் மாத்திரம் தான். ஆனா வால்யூம் என்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவைன் சூப்பர்விஷன். அதாவது தேவனால் வழிநடத்தப்பட்ட இந்த காலத்துக்கு, இப்ப மார்ட்டின் லூத்தர் வரும்போது ஒரு வழிநடத்தினார் இல்லைங்களா, தேவனை ரிஃபார்மேஷன் கொண்டு வந்தார் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜானஸ் நிறைய பேர் வந்தாங்க, ஏரியஸ், அவங்க மூலியமா ஒவ்வொரு ரிஃபார்மேஷன் கொண்டு வந்தாங்க. அதே போல பிரதர் ரசலோட டைம்ல என்ன பண்ண, இந்த வால்யூம்ஸ் மூலியமாக சத்தியத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதாவது டிவைன் சூப்பர்விஷன். அப்ப தேவனால ஏவப்படுறது வேற, தேவனால வழிநடத்தப்படுறது வேற. இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கிளாஷ் பண்ணிடக்கூடாது. சோ இது புரியாதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், வால்யூம்ஸ் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம்ன்றாங்க. அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒருவேளை
இன்னைக்கு நம்மளுக்கு அந்த சத்தியம் கிடைக்கப்பட்டிருக்குது, அந்த வால்யூம்ஸ் மூலியமா சத்தியம் கிடைக்கப்பட்டிருக்குது. அந்த சத்தியம் கிடைக்கப்படலைன்னா தேவன் சொன்னப்பட்ட வாக்கு தத்துவம் எங்கன்னு கேட்கிறார். என்ன வாக்கு தத்துவம்? கர்த்தர் வரும்போது ஒரு எஜமான் எழுந்துச்சு, அவர் என்ன பண்ணுவாரு, அந்த அறை கட்டி கொண்டு அவங்களுடைய ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணுவாரு, ஊழியம் செய்வாரு. அப்படி நீங்க உங்களுக்கு இந்த வால்யூம்ஸுக்குள்ள சத்தியம் இல்லைன்னு சொல்லும் போது, அப்ப உங்களுக்கு நீங்க பெற்றிருக்கிற சத்தியம் எங்கதுல இருந்து பெற்றீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப எந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குள்ள நிறைவேறுக்குது இல்லைங்களா? சோ அப்ப வந்து இந்த ஸ்டடிஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது இந்த வால்யூம் வந்து நமக்கு 7ஆம் தூதன் மூலியமாக நமக்கு கிளியரா கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இத்த கூட எப்படி ஸ்டடி பண்ணணும்னு சொல்லும் போது தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்றார் பைபிள். ஆனா இன்னைக்கு நம்முடைய வேத மாணவர்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, வால்யூம் வந்து ஒரு மனுஷனோட தனிப்பட்ட ஒப்பீனியன், இல்லைன்னா அது வந்து காலங்காலமா என்ன பண்ணிக்கிறாங்க இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் தூக்கி போட்டு போயிருக்காங்க இந்த வால்யூம்ஸ் எல்லாம். இது நமக்கு இன்னைக்கு புக்ஸ் கிடைக்க மாட்டேங்குது இல்லைங்களா? நிறைய வால்யூம்ஸ் நிறைய ரீப்ரின்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அவங்க போயிருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, ரொம்ப முக்கியமாக எங்க வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. நம்ம இன்னைக்கு கேட்கிற கேள்வி அப்ப என்ன சொல்றாருன்னா, no one who understand these things can possibly believe that any man could fabricate a theory which puts all the theories of this every other day completely into the shadow. அதாவது இந்த வால்யூம்ஸ் தனிப்பட்ட முறையில யார் ருசி பாக்குறாங்களோ அவங்க தான் உண்மையா சொல்ல முடியும். உலகத்துல இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை என்ன பண்ணல தேவன் நமக்கு கொடுக்கல. இது கம்ப்ளீட்டா பைபிளை ஒட்டி தான் என்ன இருக்குதுன்னா கொடுக்குற. அண்ணா கடைசியில அந்த ப்ளூல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. These books discuss the Bible presentations and set them in order as showing their relationship to each other as one harmonious whole as never before presented. But ரசல் கூட அதான் சொல்லிக்கிறாருங்க. நான் வால்யூம்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க பைபிள் நல்லா படிங்க. ஒருவேளை பைபிள் உங்களுக்கு புரியலன்னா இந்த வால்யூம்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் அவர் சொல்லியிருக்காரு தவிர. பட் அந்த வால்யூம்ஸ்ல இருக்கிற இன்னைக்கு தியரி வந்து நம்ம, அதாவது அந்த ட்ரூத்தை நம்ம படிக்கும் போது இன்னைக்கு உலகத்துல எந்த ட்ரூத்துக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், எந்த தியரிக்கு வேணாலும் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு தேவன் என்ன கடைசி காலத்துல இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல நமக்கு அதை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது. ஆனா இந்த ஏற்ற வேலை கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு இன்னைக்கு அதிகமா என்ன இருக்குதுன்னா பிரச்சனை வந்துருமா. ஏன்னா இப்ப நமக்கும் சாத்தானுக்கும் என்ன போராட்டம், சத்தியத்தை பிடிக்க கூடாது, இதுதான் இல்லைங்களா? அப்ப அந்த சத்தியத்தை நமக்கு தேவன் டூலாக நம்மளுக்கு அந்த வால்யூம்ஸ் மூலியமா கொடுத்துரு. இந்த வால்யூம்ஸை படிக்க விடாம நம்மள கடைசி காலத்துல நம்மளுக்கு என்ன பண்ணிடுவான், நம்மள ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுவான். அது ப்ராப்பரா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராப்பரான அந்த வால்யூம்ஸோட அந்த ஒரு டைரக்ஷன் நமக்கு இல்லாதனால தான் நம்ம வந்து அதை இழந்துடுவோம் என்ற ஒரு விஷயத்த கூட பாக்குறோம். சோ அதே நேரத்துல ஒரு சபையை வழிநடத்தக்கூடியவர்கள் கூட இந்த 6 வால்யூம்ஸ் தெரிஞ்சிருந்தா இன்னும் சபை என்ன பண்ணலாமா, சரியான விதத்துல அவங்க வழிநடத்தலான்ற ஒரு விஷயத்த கூட கொடுக்குறாரு நம்ம பாக்குறோம். அதனாலதான் கடைசியா நம்ம பார்க்கும் போது என்ன சொல்றாருன்னா, நம்ம கிடைக்கப்பட்டிருக்கிற 6 வால்யூம்ஸ் எப்படி அது அரேஞ்ச் ஆகுதுன்னா, practically Bible topically arranged with the Bible fruit text given. We might not improperly name the volumes, the Bible in arranged form. பைபிள்ல வந்து என்னப்பா நமக்கு வந்து என்ன சொல்லுங்க, வசனம் பைபிள் எப்படி இருக்கு, செதறடிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த செதறடிக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தெல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டதுதான் நமக்கு வால்யூம்ஸாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒருவேளை நான் தேவனுக்கு வைரகமா இருக்கிறேன், தேவனோட திட்டத்துக்கு நான் வைரகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது இந்த வால்யூம் ஸ்டடி நமக்கு ரொம்ப 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 முக்கியன்றார். அப்ப இந்த தரோ ஸ்டடி பண்ணும் போது நம்ம இல்லைன்னா என்ன ஆகும், மத்தவங்க மேல சார்ந்து இருந்து நம்ம கண்டிப்பா என்ன வஞ்சிக்கப்பட்டுருவோம், we will be deceived-ன்றாருங்க இந்த இடத்துல பாக்குறோம். சோ அடுத்தது நம்ம பார்க்கும் போது 2க்கு முடிச்சிடலாங்க. அடுத்தது எதை ஸ்டடி பண்ணுன்னு சொல்லும் போது, நமக்கு வரக்கூடிய பாடுகளை நம்ம அனுபவிக்க நம்ம என்ன பண்ணணுமா, ஸ்டடி பண்ணணுமா. நமக்கு வரக்கூடிய பாடுகள் வருது இல்லைங்களா, அந்த பாடுகளை அங்கீகரிக்கவும் அந்த பாடுகளை சகிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, ஸ்டடி பண்ணணுமா. ஆனா இந்த பாடுகள் வரும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது, எனக்கு வர பாடுகள் வந்துட்டு உதாரணத்துக்கு இந்த பாடுகளை கண்ட்ரோல் பண்றது தேவனா இல்ல இப்ப இருக்கிற உலகத்தின் ஆசபாசங்களா, இதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஒருவேளை இந்த உலகத்தின் ஆசபாசங்களுடைய பாடுகளை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா நான் பாடுகளை உண்மையா என்னால அனுபவிக்க முடியாது. அதான் சொல்றாருங்க. அப்ப பாடுகள், உனக்கு ஒரு பாடுகள் எது கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லும் போது, தற்காலிகமாக வரக்கூடிய சில ஸ்லாக்கியம், அப்புறமா உலகத்தின், இப்ப பாருங்க நீங்க நம்ம கிறிஸ்துக்குள்ள பாடம் அடிக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு இந்த உலகத்தோட பாலிசி ஒண்ணு இருக்கு, உலகத்தோட விஷயங்கள் என்ன இருக்கும், ஒரு தடையா இருக்கும். இதுல நம்ம கண்டுபிடிக்குமோ இந்த உலகத்தோட தடை எனக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்துவோட பாடுகளுக்கு ஒரு விரோதமாய் இருக்குதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அடுத்தது நம்முடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறமா உலக பிரகாரமான அன்பு, அப்புறமா நம்முடைய கணவன் மனைவி குழந்தைகள், நம்முடைய வீடு, நம்முடைய நிலம், அப்புறமா
நமக்கு கனம் மற்றும் நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இதெல்லாமே என்னுடைய வரக்கூடிய பாடுகளுக்கு தடையா இருந்துச்சுன்னா, இதெல்லாம் வரக்கூடிய பாடுகளுக்கு தடையா இருந்துச்சுன்னா, இந்த பாடுகளை நான் என்ன பண்ண மாட்டேன், சந்தோஷமாய் அனுபவிக்க மாட்டேன் என்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் அன்பு. அதனாலதான் சொல்றேன்னா, நீ பாடுகளை சகிக்கிறதுக்காக ப்ராப்பரா ஸ்டடி பண்ணு என்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் என்ன, நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய ஒரு விசுவாசத்தை அங்க கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாரு இல்லைங்களா. பாருங்க, இந்த பாடுகளுக்கு ஒருவேளை தடை ஒருவேளை நமக்கு எங்க சொல்றாரு பாருன்னா, கடைசி பேராகிராஃப், the overcomers must all be proven to be such as would sacrifice every other thing for the Lord. இந்த பாடுகளுக்கு வரத்துக்கு எந்த ஒரு தடை இருந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணிடுங்க, அது எதை வேணும்னா இருக்கட்டும், அது சகோதர ஐக்கியமா இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எந்த ஒரு அங்கீகரிக்க இருந்தாலும், உங்களுக்கு கனத்தக்கூடிய ஒரு விஷயத்தா இருக்கட்டும், இதெல்லாமே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் தேவனுடைய தெய்வ நீங்க என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்ன்றாரு. அப்ப அந்த பாடுகளை சகிக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அதை நீங்க ஸ்டடி பண்ணிடுறாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்டடி இன்னைக்கு நமக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமா தேவைப்படுது வந்து ஸ்டடி ஆஃப் ஃபேமிலி அண்ட் பேரண்டிங். ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது. ஏன்னா இன்னைக்கு அதிகமான பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடியவர்களா இருக்கும். பாருங்க, ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:14. எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே. பாத்தீங்களா? அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு மனைவியும் கணவனும் சரி, இவங்க வந்து இவங்களுக்கு 2 பேரும் ஒரு கான்சிக்ரேட்டடா இருந்தா, இவங்களுக்கு பொறுக்கக்கூடிய பிள்ளைய தேவன் எப்படி கருதுறாரா, பரிசுத்தமா தான் கருதுறாரு இல்லைங்களா. அப்ப பரிசுத்தமா கருதுறாரு. அதை நம்ம பின்னாடி பாக்குறோம் எப்படி பரிசுத்தமா கருதுறாருன்னு. ஆனா இங்க முன்னாடி என்ன சொல்றாருன்னா, ஒரு மனைவி ஒரு கணவன் 2 பேரை கான்சிக்ரேட்டட் சொல்லும் போது என்ன ஒரு இங்க கருதுறாருன்னா, ஒரு மனைவிக்கு எழுதும் போது ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, அந்த மனைவியோட கணவன் பாவியா இருந்தாலும் பரிசுத்தவானமா இருந்தா, ஒரு விசுவாசியா இருந்தாலும் எல்லா அத்தாரிட்டியும் யார் தான் செஞ்சாகணுமா, மனைவி தான். எல்லா அப்ரூவல் எங்கத்துல இருந்து போனாங்களா, மனைவி கிட்ட இருந்து, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தா, கணவன் கிட்ட இருந்து தான் போனோம். எந்த ஒரு அதிகாரமும் சபை, அதாவது வீட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் தான் போனோம். அவன் பாவியா இருந்தாலும் அவன் பரிசுத்தவனா இருந்தாலும் மனைவி கிட்ட எந்த அதிகாரம் என்ன ஆகக்கூடாது, பொறுப்படக்கூடாது. அப்ப அது பொறுப்பட்டுச்சுன்னா நம்ம ப்ராப்பரான கான்செக்ரேட்டட் ஃபேமிலி இல்லைன்றாருங்க இந்த இடத்துல. ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இது வந்து ஏன்னா இன்னைக்கு சும்மா ஜோயலா சொல்லுவாங்க, வெளியே போனா கூட நம்ம என்ன பண்ணின்னு போனோம், வெளியே போனா கூட மனைவிகள்ட்ட என்ன பண்ண அப்ரூவ் இல்லைங்களா, அப்ரூவ் வாங்கியிருந்தா எல்லா இடத்துலயும் நம்ம போகக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆனா பட் கான்சிக்ரேட்டடா வரும்போது அது எந்த விஷயம் இருந்தாலும் அது கடவன் மூலியமாக போகக்கூடிய காரியம். அது தேவன் அப்படித்தான் அந்த ஐராக்கி செட் பண்ணி இருக்கிறாரு இல்லைங்களா. ஆனா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முக்கியமான சொல்றாரு பாருங்கன்னா, ஒரு கான்சிக்ரேட்டட் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னா, ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு மத மனுஷன் விட இவர் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வித்தியாசப்படணுமா. உலகத்திலே வந்து நல்ல ஒரு புருஷன் இருக்கிறாங்க, நல்ல ஒரு மத சார்பாக மனுஷங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் கான்சிக்ரேட்டட் ஹஸ்பண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்றாருன்னா, அந்த அன்பு, அந்த ஜென்டில்னஸ், அந்த ஹெல்ப்ஃபுல்னஸ் என்ன இருக்கணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணுமா. நான் இப்ப ஒரு கான்சிக்ரேட்டடா ஒரு ஹஸ்பண்டா இருக்கிறேன், அப்போ உலகத்துல ஒரு ஹஸ்பண்டா இருக்கிற என்னோட நேபர், அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம், அவரு போல நான் வாழ்ந்தேன்னா நான் கான்சிக்ரேட்டடா என்ன பண்ணல, நான் ஒரு ஹஸ்பண்டாக வாழல. என்னோட வெளிச்சத்தை நான் காண்பிக்க, அதாவது மனைவிக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நான் ஒரு வெளிச்சமாக நான் வாழலும். அதே போல என்னுடைய அன்பு, அந்த ஜென்டில்னஸ், அந்த உதவி செய்யற மனப்பக்குவம் எனக்கு எப்போதுமே அது இருந்தே இருக்கணும்ன்றாங்க. அடுத்தது நான் சொல்ல, இந்த கணவன் மனைவியும் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கான்சிக்ரேட்டட் பேரண்ட்ஸ் அவங்கள டிபெண்ட் ஆயிருக்கிற ஃபேமிலிஸும் ரிலேட்டிவ்ஸும் இங்க என்ன பண்ணுமா, சப்போர்ட் பண்ணியே ஆகணுன்றாங்க. அவங்கள டிபெண்ட் ஆயிருக்கிறது அதுதான் கான்சிக்ரேட்டட் ஃபேமிலின்றாருங்க. ஸோ இந்த ஒரு ஐராக்கி இன்னைக்கு இல்லாதனால தான் நம்ம மத்தியில கான்சிக்ரேட்டட் ஃபேமிலி அநேக பிரச்சனைகள் என்ன இருக்குதுன்னா அது ஓடுது நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது குழந்தைகளுக்கு என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா, இது ஸ்டடி பண்ணுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம், நம்ம வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நம்ம குழந்தை வாழக்கூடிய ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வாழ்றோமா இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பிரதருடைய ஒரு பொண்ணு என்ன கேட்டுச்சுன்னா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான்,
பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள், அப்பா தேவனோட ராஜ்யம் தான் வந்து எதுக்கு நீங்க வீடு வாங்குறீங்கன்னு கேட்டுக்குது. தேவனோட ராஜ்யம் தான் வந்து எதுக்கு நீங்க வீடு வாங்குறீங்க? அப்ப பாருங்க, இன்னைக்கு பிள்ளைங்க நம்மள எப்படி நம்ம பாக்குறோம். அப்ப அந்த பிள்ளைங்களை நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு விதத்தை இங்க என்ன பண்றாருன்னு அங்க கொடுக்குறாரு. சோ இங்க என்ன சொல்றாருன்னா, கான்சிக்ரேட்டடுக்கு பிறந்த அந்த பிறக்கிற பிள்ளைகளை தேவன் வந்து ஓலியா என்றார், பரிசுத்தமா என்றார். ஆனா பரிசுத்தவானா இல்ல, பரிசுத்தமா என்றார். எப்ப மட்டும்? அந்த ஏஜ் அட்டன் ஆகிற மட்டும், அந்த அவங்களுக்கு அந்த மென்டல் மெச்சூரிட்டி வருது இல்லைங்களா, அது மட்டும். ஆனா மென்டல் மெச்சூரிட்டி ஆன பிறகு அந்த பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கிட்ட என்ன பண்ணுமா, உடன்படிக்கை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணுமா. ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, அந்த மென்டல் ஏஜ் வர மட்டும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்டடீஸ் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட், ஸ்டடீஸ் தான் உனக்கு ப்ரியாரிட்டி. யார் சொல்றது? கான்சிக்ரேட்டட் பேரண்ட்ஸ். இப்ப நீ பைபிள் கிளாஸ் வரது கொஞ்சம் என்ன பண்ணு, கம்மி பண்ணு. அதான் ஒருத்தர் ஜோயலா சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்தோட சீஷர்கள் வந்து யாருமே படிக்கல, ஆனா இன்னைக்கு அவங்க பேர்ல தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கான், சென்ட் ஜோசப்ஸ், சென்ட் பால்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு கான்சிக்ரேட்டோட பேரண்ட்ஸ் தன் பிள்ளைகளை வந்து அடுத்த அந்த பிள்ளை வந்து ஓட்டத்துக்கு ஓடக்கூடிய அளவுக்கு தான் படிக்க வைக்கணுமா. அந்த பூமியில இருக்கும் போது அந்த ஓட்டுறதுக்கு என்ன படிப்பு அவருக்கு தேவை, அந்த படிப்பை நம்ம வந்து எஜுகேஷன் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு தான் படிக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, அதான் கடைசி பாயிண்ட்ல சொல்றாரு பாருங்க, பட் when parents attempt to become rich and to leave their rich they specially here, அதாவது இந்த ஒரு கான்சிக்ரேட்டட் பேரண்ட்ஸ் வந்து நல்லா நான் வந்து ரிச்சா வாழணும், அதே போல என் பிள்ளைகளும் என்ன பண்ணணும், ரிச்சா வாழணும் நம்ம முடிவெடுக்கும் போது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நம்ம பண்றோம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்க கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ இந்த ஸ்டடி ஆஃப் பேரண்டிங் அண்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியன்றாருங்க. ஸோ கடைசியா நம்ம பார்க்கும்போது த ஸ்டடி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட் லைக்னஸ், கிறிஸ்துவை போல நம்ம என்ன பண்ணோம்னா மாறத்துக்கு நம்ம அதிகமா ஸ்டடி பண்ணணும். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறவன் நானே ஆகாதபடிக்கு போயிடுவான்ட்டு. ஆனா இங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட் லைஃப், நான் கிறிஸ்துவை போல நான் மாறணும்னு சொல்லும் போது இங்க என்ன கன்ஃபியூஷன் நமக்கு வந்துருதுன்னா, நம்ம செய்யக்கூடியது வந்து டிவைன் சர்வீஸா இல்ல சோஷியல் சர்வீஸா? டிவைன் சர்வீஸ்ல என்ன பண்ணுவாங்க, சோஷியல் சர்வீஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, சமுதாய சேவை எல்லாம் நிறைய, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண. நம்மள என்ன பண்றோம்? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்ப கிரைஸ்ட் லைக்னஸ்ல மாறணும்னு சொல்லும் போது நம்ம அந்த டிவைன் சர்வீஸை விட்டுட்டு சோஷியல் சர்வீஸ் போயிடுவோமா? இது வேற யாரும் பண்ண, நம்ம தான் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனாலதான் இங்க சொல்றாரு, இங்க ரொம்ப முக்கியமாக அந்த வார்த்தை செகண்ட்ல பாத்தீங்கன்னா, இன் சீக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் சர்வீஸ் the Lord's people are to recognize that they are to discriminate in the favor of the household of faith rather than the world of mankind. அப்போ சோஷியல் சர்வீஸ்க்கு டிவைன் சர்வீஸ்க்கு இங்க ஐடென்டிஃபை பண்ணுமா? ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஊழியம் வந்து தெய்வீக ஊழியம் வந்துட்டு இன்னைக்கு சமுதாய ஊழியமாக மாறிடக்கூடாது. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவும். பாத்தீங்களா, இப்ப நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா இந்த வசனத்தை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். நமக்கு கிடைக்க சமயத்துக்காக யாவருக்கும் சொல்லிட்டு அங்க விசேஷமாக என்ன பண்றாரு, விசுவாச குடும்பத்தாருக்கும் நம்ம என்ன பண்ணுமா, நன்மை செய்யும் போதுதான் கிறிஸ்துவின் சாயில போல நம்ம வளர முடியும். காரணம், இயேசு கிறிஸ்து கூட ஜெபம் பண்ணும் போது யாருக்கு தான் பிரேயர் பண்ணியிருக்கிறாருங்க? யோவான் 17ஆம் அதிகாரம் 20-21 கூட வாசிக்கலாம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாத்தீங்களா, அப்ப முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்றோமா டிவைன் சர்வீஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதலாவது விசுவாச வீட்டாரை நம்ம என்ன பண்ணணுமா, சந்திக்கணும். அப்ப சந்திக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணது, கிரைஸ்ட் லைக்னஸ்ல நம்ம வளருவோம். அதுலயும் நம்ம சந்திக்கும் போது ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இங்க வந்து விசுவாச வீட்டாருக்கு தேவையை நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சந்திச்சுதான் ஆகணும். ஆனா அந்த சந்திக்கும் போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய தேவைகள் இருக்கு இல்லைங்களா, அதை விட்டுட கூடாதுன்றாரு. நம்ம கண்டிப்பா என்ன பண்றோம், நம்ம அவங்களுக்கு பூமிக்குரிய தேவையான ஒரு டெம்பரபிள் நீட்ஸ் அவங்களுக்கு நம்ம சந்திக்கணும், அதுல எந்த ஒரு மாற்றம். ஆனா சந்திக்கும் போது நீங்க ஆவிக்குரிய தேவைகளை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. இது ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு நம்ம அநேக பேர் என்ன பண்றோம்னா, விசுவாச வீட்டருக்கு சந்திக்கிறோம், ஆனா என்ன பண்ணிடுறோம், ஆவிக்குரிய தேவைகளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்,
நம்ம ஆவிக்குரிய தேவைகளை மறந்துட்டு ஒரே மாம்சக்குரிய தேவைகளை நம்ம சந்திச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்மளோட தேவைகளையும் போயிடுச்சு, அவங்களோட தேவைகளையும் போயிடுச்சு. ஜஸ்ட் அப்ப என்ன ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம போயிடுறோன்றாருங்க. சோ அதனாலதான் நீங்க பார்க்கும்போது அதனால பாருங்க, நீதிமொழிகள் 23:23 வாசிக்கலாம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. பாத்தீங்களா? அப்ப நம்ம வந்து ப்ராப்பரா இந்த டிவைன் சர்வீஸ் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுமா, எதை விற்க கூடாதா? ஞானத்தையும் புத்தியும் அப்புறமா விவேகத்தையும். சத்தியத்தை வாங்கிட்டு இருக்கிறோம், ஆனா எதை வித்துட்டு இருக்கிறோமா? ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தை வித்துட்டோம்னாக்கா நம்ம என்ன ஆயிடுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் பாக்கிலும் அதிகமா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டெம்பரவல் இன்ட்ரெஸ்ட் மேல காமிச்சிட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிடுவோம், நம்ம இங்க விட்டுடுவோன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அதே நேரத்துல வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி வந்து எவ்வளவு அவர் படிக்கிறன்றது முக்கியம் இல்லை, ஆனா நம்ம எவ்வளவு நம்ம பைபிள் கையில வச்சுன்னு போறோன்றது முக்கியம் இல்லை. த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் ஸ்டடி வரும்னா நம்மளோட மனசுல நம்ம என்ன வச்சுன்னு இருக்கிறோம், நம்மளோட சிந்தையில வச்சுன்னு அந்த சிந்தையில எப்படி அது பிராக்டிக்கலா நம்மளோட வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்றோமோ இந்த ஸ்டடிஸ், அதுதான் வந்து கண்டிப்பா என்ன பண்ணும், நம்மள வந்து சத்தியத்துக்குள்ளேயே, அதாவது அந்த சபை வாய்ப்புக்கு கொண்டு போவோம். வெறும் அங்க நம்ம வெறும் சில சப்ஜெக்டுங்களை கேட்டுட்டு சகோதரர்கள் கூட ஐக்கியம் வச்சுட்டு வந்து அது ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன், நம்மள வந்து ஒரு தயார நிலைமைக்கு அது ப்ரிப்பேர் பண்ணுது. பட் அது வந்து கம்ப்ளீட்னஸ் ஆயிடாது. கம்ப்ளீட்னஸ் ஆகணும்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பண்ணிருக்கிற இப்ப ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டடிஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு பிரயாசப்படணும். ஜஸ்ட் படிக்கிறதுல அது நான் பிரகாரம் என்ன பண்ணணும் ஆகணும், அது அப்ளிகேபிள் பண்ணணும்னு சொல்லும் போது தான் என்னோட வாழ்க்கை அந்த இடத்துல என்ன ஆகும்னா மாறப்படும். ஸோ அப்ப இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துருக்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், வெரி டஃப். ஆனா இத எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது இங்க ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம கொடுக்குறாருங்க. இங்க பாருங்க, இங்க வந்து அந்த பக்கம் டிவைன் ஃபேவர் இருக்குது, இந்த பக்கம் இது இருக்குது. இப்ப நமக்கு டிவைன் ஃபேவர் வரணும்னா நம்ம எதெல்லாமே விட்டு கொடுக்கணும்ன்றாரு பாருங்க. அர்த்லி பிளஷர்ஸ், தற்காலிகமாக உலக சந்தோஷங்கள், நண்பர்கள், ஃபேமிலி டைஸ், சோஷியல் பொசிஷன், ஆபீஸ், மேட்டிமை, உலக பிரகாரமான அன்பு, நம்மளுடைய அம்பிஷன்ஸ், நம்முடைய நம்பிக்கை, அப்புறமா மனுஷனுக்கு மத்தியில நமக்கு கிடைக்கக்கூடிய கணம், கீழே நம்ம கணமும் நம்மளோட சேலரி. இப்ப அதிகமா நம்ம எதுக்கு ஓடுறோம், கமிட்மெண்ட்ஸ் ஆனா எதுக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம், அதிக அந்த போதும் என்ற மனதை வரல. எப்ப அந்த போதும் என்ற மரம், அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம், அதிக சேலரி. இப்ப இதெல்லாம் நம்ம போனோம்னாக்கா அங்க டிவைன் ஃபேவர் விட்டுறன்றாரு. அப்ப நமக்கு டிவைன் ஃபேவர் விடணும்னா இதெல்லாம் நம்ம விட்டுறணும். இதுதான் பேலன்சிங் பண்ணணும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்க அந்த நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம் இல்லைங்களா, நீ என்ன பண்ண, உன் கண்ணுக்கு அது தவறா பட்டுச்சுன்னா உன் கண்ணை என்ன பண்ணிடு, பிடுங்கி போட்டுரு. சோ அப்ப அந்த டிவைன் ஃபேவர், அந்த ஸ்டடிஸ் நம்ம ப்ராப்பரா போனோம்னாக்கா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம விடணுன்றாருங்க. ஸோ கடைசி ஸ்லைடு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கான்சிக்ரேட்டடுக்கும் ஒரு நார்மல் உலக பிரகாரமான ஒரு கிறிஸ்டியனுக்கு என்ன வித்தியாசம் நீங்க எழுதுறாரு. இதை வாசிச்சு நம்ம இந்த ஒரு முடிச்சிடலாம். The Lord's people spend or being spent in his service by volunteer work, by attending meetings, by holding meetings in various ways. Various ways. And என்ன சொல்றாரு, according to the opportunity they are living separate from the world. இது நம்ம இப்படி வாழ்ந்து நிற்கிறோம். ஆனா இங்க ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்குறாரு பாருங்க. The world now has an 8-hour day இல்லைங்களா. இப்ப உலகத்துல வந்து 8 மணி நேரம் வேலை பண்றாங்க. ஆனா கர்த்தரோட பிள்ளைகள் வந்து 16 மணி நேரம் வேலை பண்ணணுமா. அதுதான் கான்சிக்ரேட்டடுக்கும் நார்மல் கிறிஸ்டியன் லைஃப்க்கும் வித்தியாசமா. கர்த்தரோட பிள்ளைகள் 16 மணி நேரம் வேலை பண்றேன்னு சொல்லும் போது எனக்கு கீழே எழுதுறாரு பாத்தீங்கன்னா, those who seek merely to do right and put in 8 hours or so a day faithfully. அவங்க என்ன செய்றாங்கன்னா 8 மணி நேரம் நான் கரெக்டா இருக்கிறேன், கரெக்டா கொடுத்துறேன், நான் விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம எந்த கிளாஸ்ல வரோம்னா கிரேட் கம்பெனி கிளாஸ்ல வந்துருவோமா, திரளான கூட்ட கிளாஸ்ல நம்ம வந்து. அதனால சொல்றாரு, நம்மளுடைய உடன்படிக்கையை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண மாட்டோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய உடலை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், சாகடிக்க வந்துருக்கோம் இல்லைங்களா. அப்ப சாகடிக்க வந்துக்கிறோம்னா, இப்ப சாகடிக்கிறதுக்கு வந்து இந்த உலகத்துல இப்ப நிறைய பேர் செத்து போற காரணம் என்ன, இளவாழ்வு, தூக்கம் இல்லை இல்லைங்களா. ஆனா நம்ம சாகடிக்கும் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுற மட்டும் நம்ம தூங்கக்கூடாதுன்றார். சோ அப்ப இந்த மாதிரி விஷயத்துல போகும்போது தான் கர்த்தர் நம்மளை காத்த ஒரு வழி நடத்துவார் இல்லைங்களா. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் சொல்றாங்க, இப்ப
நீங்க உதாரணத்துக்கு இந்த உலக பொலிட்டிஷியன் கருணாநிதியில ஒரு நாளைக்கு 3 ஹவர் தான் தூங்கி இருக்கிறாராம். ஆனா அவர் எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறாரு? 96, 98 இயர்ஸ். சோ அப்ப தூக்கம்ன்றது ஒரு முக்கியமான, கர்த்தருடைய ஊழியம் பண்ணும்போது நம்மளை காக்கிறவர் யாரு? அவர் தான். சோ அதனால கான்சிக்ரேட்டடுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சொல்லும் போது இதுதான் வித்தியாசம். அதிகமான அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஏன்னா இப்ப 9:30 ஆகிறதுனால இந்த இது ஸ்லைடை உங்களுக்கு போட்டேன் இல்லைங்களா? ஏன்னா பிரதர் 9 மணிக்கெல்லாம் முடிச்சிருக்கணும், இப்ப 9:30 ஆக போகுது இல்லைங்களா? அப்ப அந்த கான்சிக்ரேட்டட் அதிகமான அவர்ஸ் நம்ம கொடுக்கும் போது தான் அது தேவனுக்கும் நம்ம கிறிஸ்துக்கும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது உண்மையுள்ளதாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.